स्वामी ब्रेक ले लिया थी। अरे अंदाज स्वामी आरंभिंचुकोंడి. वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपाद्बोधम तत्पादयुग्मदलदीर्घवृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रवन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीमादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपुरं देशिकेन्द्रम् என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் விரும்புவதோர் வந்த வள்ளல் விரிய நம்பியாள வந்தார் உனக்கால் நம்பி நன்னெறியவன் குறைந்த உய்ய கொண்டார் நாதமுனீஸ்வரகோபன் சேனை நாதன் இன்ன முதத் திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருடிகளடைகின்றேனே. श्रीमान् वेङ्कटनाथार्यं कवितार्किकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि नित्यं श्रेयामुदधया च निषेव्यमाणं निर्याज निर्भरदयाभरितं विभाति वेदान्तवेद्यमिह वेगवती समीपे देवप्रकाशयति दैवतमद्वितीयम्. सर्वेश्वरன் நம்மாழ்வார் தொடங்கி பிரவர்த்திப்பித்ததான நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்திலே உத்தமமான ஆச்சாரியர்கள், நித்தியசூரிகளுக்கு ஒப்பானவர்கள், நித்தியசூரிகளுமே தாங்களுமே இந்த ஆச்சாரிய கோஷ்டியிலே வந்து அவதரித்து நடத்தி கொடுத்ததான இந்த உயர்ந்த சம்பிரதாயம் பெருமாள் பல அவதாரங்கள் செய்து எப்படி வைதிக தர்மத்தை நிலைநாட்டி வைத்தானோ அதே போல பெருமாளுடைய திருவள்ளும் முகப்புக்காக நித்தியசூரிகளும் அதே தர்மத்தை நிலைநாட்டி கொடுப்பதற்காக பல ஆச்சாரியர்களாக அவதரித்து இந்த சம்பிரதாயத்தை, இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த சம்பிரதாயத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசின் சாட்சாத் திருவேங்கடமுடையான் தானே மீண்டும் பரிபூர்ணமாக வைதிக தர்மத்தை கலியுகத்துக்கு இசைந்தார் போலே நடத்தி கொடுக்க வேண்டும், காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி வைத்தார். அதை சொல்லக்கூடியதான பல பிரபந்தங்களிலே சுவாமி தான் அவதரித்ததான க்ஷேத்திரம் திருத்தன்காவிலே விளக்குளியம் பெருமான் விஷயமாக அனுசந்தித்ததான சரணாகதி தீபிகை என்றதான இந்த பிரபத்தி சாஸ்திரத்திலே, ஸ்தோத்திர ரூபமான பிரபத்தி சாஸ்திரத்திலே 30வது ஸ்லோகத்தை போன வாரம் பார்த்தோம். இப்பொழுது 31வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போறோம். 30வது ஸ்லோகத்துல சாதிக்கும் போது பிரபத்தி என்பது நமக்கு ஒரு ஆத்ம விவாகம். சரீர விவாகம் என்பது ஜென்மம் ஜென்மமும் கிடைக்கிறது, ஆனா ஆத்ம விவாகம் தான் கிடைக்கல. இந்த ஆத்ம விவாகம் கிடைச்சவாள் நித்திய சூரி கோஷ்டியிலே போய் சேர்ந்துடுறா. ஜீவாத்ம பரமாத்ம விவாகம் என்றே சொல்லலாம். இந்த பிரபத்தி அனுஷ்டானத்தை நாம் பெருமாளுக்காக என்றே நம்மை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஆச்சாரியாள் இந்த சரணாகதியை நடத்தி வச்சு கொடுக்கிறா. இது எதற்கு ஈடாக இருக்கிறது? ஜனக மகாராஜன் சீதா பிராட்டியை ஸ்ரீராமனுக்கு என்று சமர்ப்பித்து விவாகம் பண்ணி கொடுத்தார் போலே ராமனோடே வாழ வேணும், ராமனோடே எல்லா இன்பங்களும் திக்க வேணும், ராமனுக்காகவே என்று வாழ வேணும், அதுவே பெரிய இன்பம். எஸ்வயா சகத ஸ்வர்கோ நிறையோ எஸ்வயா வினாதி ஜானன் பராம்பிரீரிங்கச்சராம மயாசா என்று விராட்டி பெருமாளுக்கு முன்னாக வனத்திற்கு புறப்பட்டாள். பிரானே, நரகம் என்பது நீர் இல்லாமல் இருக்கும் எந்த இடமும் நரகம்தான், உம்மோடு எந்த இடத்திலே இருந்தாலும் அதுவே சொர்க்கம் என்று எப்படி பெருமாளோட பிரியாமையையும் பெருமாளுக்கு சுஷ்ரூஷை செய்து கொண்டு பெருமாளோடே வாழும் வாழ்வே பரமானந்தம் என்று காட்டிக் கொடுத்தாளோ, அப்படி பகவத் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு க்ஷணமும் நரகம்தான் என்று தன் திருவாக்கினாலே பிராட்டி சொல்லிக் கொடுத்தாளோ, அதுபோல ஜீவாத்மாவானவன் எல்லாம் பகவான், எல்லாம் பகவானுக்காக என்று ஆசைப்பட்டு கொண்டு வாழ வேண்டியதான ஒரு பெருவாழ்வா இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த வாழ்வுக்கு பூர்வரங்கமாக இங்கே சீதா பிராட்டி பெருமாளை விவாகம் செய்து கொண்டு எப்படி அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தாலோ அதுபோல வாழ்வதற்காக பார்க்கும் ஜனக மகாராஜர் எப்படி சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ ராமனுக்கு, அதுபோல ஆச்சாரியாள் சரணாகதி என்கிறதான இந்த அனுஷ்டானத்தினாலே இந்த ஜீவாத்மாவை பெருமாளுக்கு
விவாகத்திலே சமர்ப்பிப்பது போலே சமர்ப்பிக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை போன 30வது ஸ்லோகத்தினாலே சாதிச்சார் சுவாமி. இப்பொழுது நாம் என்னவாயிருக்கோம்னா பெருமாளுக்கு இஷ்டமான திவ்ய மகிழ்ச்சி போலே இருக்கோம் என்ற ஒரு அர்த்தம் ஏற்பட்டது 30வது ஸ்லோகத்துல. சர்வேஸ்வரனுக்கு திவ்ய மகிழ்ச்சி போலே என்று, திவ்ய மகிழ்ச்சி போலே என்றால் அவ்வளவு பிரியமானவர்கள், பெருமாளுக்காகவே என்று வாழ வேண்டியவர்கள், பெருமாளுக்காகவே பெருமாளையே சார்ந்திருக்க வேண்டியவர்கள் என்று அந்த பாரார்த்தியமும் பாரதந்திரியமும் சொல்லப்பட்டது. இப்ப அந்த பாரார்த்தியம் பாரதந்திரியத்தை தான் வலியுறுத்தி சொல்லுகிறாள் ஆண்டாள் திருப்பாவையில. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாவயந்தி என்று பட்டர் அனுசந்தானம் பண்ணினார். அவருக்காகவே என்று வாழ்வது, அவர் பொருட்டே என்று இருப்பது. அதுவும் எப்படின்னா தனக்கு என்று தான் எதையும் செய்து கொள்ள முடியாத அவ்வளவு அஸ்வதந்திரனாய் எல்லாம் பெருமாள் செய்து கொடுப்பதாய் இருக்க வேணும். அப்படி வாழ்வது என்பது ஆக எல்லாம் பெருமாள் செய்து கொடுத்து பெருமாளுக்காக என்று செய்து கொண்டு நம்மை பெருமாள் தன்னுடையதான கைங்கரியத்திலே சேர்த்து கொண்டு நம்மை தான் உகந்து, அதனாலே அந்த உகப்பு கண்டு நாம் உகந்திருப்பது பரம புருஷார்த்தம். இதுவே மோட்சத்திலே நித்திய யாத்திரையா இருக்கும். அதுக்கு பூர்வரங்கமா இங்கே நாம் இருக்க போறோம் என்ற அர்த்தமாச்சு. இப்ப 31வது ஸ்லோகம் எடுத்துக்க போறோம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி இன்னொரு விசேஷமான அம்சத்தை சாதிக்கிறார். எப்படி பெருமாளுக்கு நாம் திவ்ய மகிழ்ச்சி, சர்வேஸ்வரனுக்கு வைகுண்டநாதனுக்கு சர்வாந்தராத்மாவான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு நாம் எப்படி திவ்ய மகிழ்ச்சி போலே உரிமையுடையவர்களாய் சேர்ந்து கொண்டோம் என்ற அம்சத்தை சொன்னா போல இந்த ஸ்லோகத்திலே அப்படி சர்வேஸ்வரனாய் சர்வலோகத்துக்கும் அதிபதியாய் தேவாதி தேவனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு நாம் அவருடைய இளவரசர் போலே, அவருடைய குழந்தை போலே, மேற்கொண்டு ராஜ்யத்துக்கு உரிமையுடையதான யுவராஜா போலே இருக்க போறோம் என்றதான ஒரு அர்த்தத்தையும் இந்த 31வது ஸ்லோகத்தினாலே சாதிக்க போறார். ஒரு ஸ்லோகத்தினாலே பெருமாளுக்கு திவ்ய மகிழ்ச்சி போலே நாம் என்று காட்டி கொடுத்தார். அடுத்த 31வது ஸ்லோகத்துல பெருமாளுடைய குமாரன் எப்படியாக்கும் யுவராஜா, எப்படி சர்வாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சார்வபௌமனுடைய குமாரன் யுவராஜ பட்டத்துக்கு தகுந்தவனாயிருப்பான். அதுபோல நாமும் ஒரு யுவராஜாக்கள், பிரபத்தி பண்ணவர்கள் அத்தனை பேரும் யுவராஜாக்கள் என்ற ஒரு விஷயத்தை இப்போது மேற்கொண்டு உரைக்க போறார். அது ஸ்லோகம். திவ்யே பதே கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் த்வதீயதயா விஹிதயா அபிஷேகாः தேவபாதமனகாः பரிஜன்யயா தேஞ்சான சிந்திய யுவராஜபதம் பஜந்தி என்று ஒரு அழகான ஸ்லோகம். நாமெல்லாம் எம்பெருமானுக்கு என்று ஆட்பட்டால் ஆட்பட்டது அடிமை செய்வதற்காக என்று சாஸ்திரம் சொல்லியிருப்பதனாலே எப்படியும் ஒரு ஓரத்துல மனசுல அடிமை என்றால் அடிமைதானே சுவாமி, என்ன இருந்தாலும் இழப்பந்தானே. இந்த இழப்பமான ஒரு வாழ்வுக்காக இத்தனையும் இவ்வளவு வேதாந்தமும் வாசிச்சு என்ன தெரிஞ்சுட்டோம், அந்த வேதாந்தத்தினாலே சொல்லப்பட்டதான பிரபத்தியை அனுட்டிச்சு என்ன பெறப்போகிறோம் என்றால் பெருமாளுக்கு அடிமை செய்ய போகிறோம். அதுவும் பரமபதத்திலே நித்தியமான அடிமை செய்து கொண்டிருக்க போறோம். அடிமை என்பது 5 நிமிஷம் அடிமை செய்தாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன உனக்கு வேலைக்காரனா என்று அடிமையை மனசு வெறுக்கிறது, இகழ்கிறதாச்சே. அப்படி இருக்க இத்தனை வேதாந்தத்துக்கு சாரமாய் சொன்னது கடைசியில வெறும் அடிமைதானா, வேலை செய்யறது தானா என்று மனசுல ஒரு கிளேசம் தோணலாம். அதற்கு பரிகாரமாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம். அப்போ நாம் எந்த லோகத்திலே போயிருக்க போறோம், திவ்யே பதே என்று. திவ்யே பதே பூமண்டலம், பூமண்டலத்திலே ராஜாவா இருக்கிறவா எத்தனையோ பேர் இருந்தா, சக்கரவர்த்திகள், ஆந்தாதா ஏயாதி முதலானவாள்லாம். அவளுடைய ராஜ்யத்திலே சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டா. சூரியன் எங்க உதிக்கிறானோ எங்க அஸ்தமிக்கிறானோ அத்தனை தேசமும் அவள்துதான். அந்த மாதிரியாக சர்வ பூமண்டலத்தையும் ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்த ஏயாதி முதலானவர்கள் அவ அனுபவிச்ச போகங்களுக்கெல்லாம் மேலானதான போகங்களை தரக்கூடியது மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்தரிக்ஷ லோகம், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சொர்க்கலோகம்.
அந்த சொர்க்கலோகத்துல இந்திராதிகள் அனுபவிக்கிறதுக்கு மேலே இருக்கு. இப்படியே மகரஜன தபசத்தியம் என்று சொல்லி போனா 14 லோகங்களுக்கு 14வது லோகமா இருக்கக்கூடிய சத்தியலோகம். இப்ப இந்த 14 லோகங்களும் கூட ஏதோ ஒரு முட்டை போல இருக்குமாக்கும். அதற்கு மேலே இருக்கிற ஆவரணங்கள், அதற்கு மேலே போனால் எத்தனையோ பிரம்மாண்டங்கள், எல்லாத்தையும் கடந்து போனால் சர்வ பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு முக்தாத்மாக்களுக்கும் நித்தியாத்மாக்களுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான திரிபாதிபூதி என்று சொல்லும் விசாரமான பிரபஞ்சமாயிருக்குமாக்கும் அந்த பரமபதம் என்கிறதான பரமாகாசம் ஸ்ரீவைகுண்டம். அந்த லோகத்துக்கு நம்ம அழைச்சுட்டு போக போறான். திவ்யே பதே நாம் இருக்க போற லோகமே ஆச்சரியமான லோகம் அது. அந்த லோகத்தினுடைய சுபாவம் அங்க இருக்கிற ஜீவாத்மாக்களை லோகம் தானே சந்தோஷப்படுத்தும். அது இங்க இது பிராகிருதமான லோகத்துல இருக்கும். இங்கேயே கூட சில இடங்கள்ல போனா தானே மனசு வருது, சில இடங்கள்ல போனா தானே சந்தோஷப்படுறது. சில காட்சிகளை பார்த்தா மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போறது. அதுக்காகத்தானே எல்லாரும் அப்படி வெளியூர்லாம் போய் சுத்திட்டு வரா. இன்னும் விசேஷமான இடங்கள் எல்லாம் பார்க்கணும்ன்றா. பெரிய நதிகள், உயர்ந்த மலைகள், ஆச்சரியமான அருவிகள், பெரியதான நீரோட்டங்களை பார்க்கணும்ன்றா. அதே மாதிரி இன்னும் பல விசேஷமான காட்சிகளை எல்லாம் செயற்கையான இயற்கையான காட்சிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. அப்படியே ஒரு சமுத்திரக்கரைக்கு போனா பரந்த சமுத்திரத்தை பார்த்தா அதுல ஏதோ ஒரு வினோதம் தெரியுது. இப்படி இந்த லோகம் பிராகிருதமான இந்த லோகத்திலேயே கூட ஏதோ சில கவலையை மறக்கும்படியானதான காட்சிகள் எல்லாம் உண்டு. இது பிராகிருதமான லோகம். இது ரஜஸ்தமஸ் என்கிறதான தோஷம் கலந்ததான லோகம். இப்படி இல்ல அந்த லோகம். அது கேவலம் பரம சாத்விகமா இருப்பதனாலே சுத்தியையும் ஆனந்தத்தையும் தெளிவையும் பகவத் பிரேமத்தையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்றதான சுவாவமான ஆசையையும் அது கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்படியானதான அந்த நைர்மல்யத்தையும் கொடுக்கக்கூடியதாகும் அந்த லோகம். அது பரமபதம் என்கிறதான பரமாகாசம். அதை சொல்ல ஞானானந்தமயா லோகா என்பதாக சொல்லியிருக்கு. அப்படியே லோகமானது எப்படி இருக்கும்னா ஞானானந்தமயா லோகாக அப்படின்னு. ஞானம் என்கிறதான திரவியம் உண்டே, அந்த திரவியமே அங்கே மண்ணாயும் நெருப்பாயும் நீராயும் காத்தாயும் ஆகாசமாயும் பரிமளிச்சிருக்கும். அப்படியான ஒரு லோகம் இது. இங்க எப்படி அறிவே இல்லாததான ஒரு பொருள் மண்ணாயும் நெருப்பாயும் நீராயும் ஆகாசமாயும் வாயுவாயும் இருக்கோ, இங்க இந்த மாதிரியான பஞ்சபூதங்களுக்கு ஓரளவு ஒப்பிட்டு சொல்லலாம் போலே அங்கேயும் உண்டு. ஆனா இது அச்சேதன திரவியம் பரிமளிச்சா போலே அங்கே சேதன திரவியமா இருக்கக்கூடிய அந்த பரமபதம் இருக்க அது சுயமே சேதன திரவியமா இருக்கும், சுத்தமா இருக்கும், ஒரே ஞான ஸ்வரூபமான வஸ்து. அப்பேற்பட்டதான வஸ்துவில அதுவே லோகமா இருக்குச்சு. அந்த இடத்துல பிரவேசிச்சாலே அது ஒரு தனி சந்தோஷம். அது ஒரு பெரிய பிரம்மானந்தம். அது அப்பேற்பட்டதான லோகமாம் அந்த திவ்யே பதே. அங்குதான் எப்படி இருக்கும்னா அப்படி கர்ம சம்பந்தமே இல்லாம அது பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல, சோம்பல் இல்ல, ஒரு சிரமமும் இல்லாமல் எப்பவும் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் மேலும் மேலும் அப்படி ஆனந்தமா பொங்கிக்கிட்டே இருக்கக்கூடியதான ஒரு லோகமான அப்பேற்பட்டதான திவ்யே பதே அப்படின்னு. அங்க போனால் எப்படி இருப்பான்னா சஸ்வராட் பவதி என்று உபனிஷத்து சொல்லித்து. அங்க போனாலே இவன் சக்கரவர்த்தி ஆயிடுவான் சுவாமின்னு சொல்லித்து. சக்கரவர்த்தி ஆயிடுவான்னா என்ன அர்த்தம்? பாஷ்யக்காரர் சொன்னார், சக்கரவர்த்தி என்று இங்க சொன்ன சஸ்வராட் சப்தத்துக்கு அகர்மவசியா என்று அர்த்தம் பண்ணிடும். கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருப்பான். கர்மா இருந்தா தான் கஷ்டம், கர்மா இருந்தா தான் அடிமை, கர்மா இருந்தா தான் துக்கம், எல்லாம் கர்மா இருந்தா தான் ஜென்மா. அதனால இப்படி ஜென்மாவெல்லாம் கடந்து ஜென்மாவினாலே வரக்கூடிய ஜராமரணாதி துக்கங்கள் எல்லாம் கடந்து ஜன்மாவிலே படக்கூடியதான சிரமம், பசிதாகம், தூக்கம், சோம்பல் இப்படியான கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம அங்க போனால் பின் என்ன சொல்லுவா, அவனு ராஜா போல இருக்கான்னு தான் சொல்லுவா. ஒரு வேளையும் சாப்பிட வேண்டாம், ஒரு வேளையும் அசதின்னு வராது, ஒரு வேளையும் மறதி இருக்காது, எல்லாம் எப்பவும் உற்சாகமாவே இருக்கும், எந்த செயலையும் செய்யறதுக்கு சக்தி இருக்கும்னா அப்போ ராஜா போல இருக்கான்னு சொல்லாதா? அதனாலே உபனிஷத்து சொல்லிட்டு ஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்லி அகர்மவசியா என்று பாஷ்யக்கார் அர்த்தம் பண்ணினார்.
ஆனா சக்கரவர்த்தி ஆயிட்டான்னா தன் இஷ்டத்துக்கு இருப்பான். சக்கரவர்த்தி எப்படி இந்த ஊர்ல இருக்கிற சக்கரவர்த்தி தன் இஷ்டத்துக்கு தப்பும் செய்வான் நல்லதும் செய்வான் என்று இருப்பானோ அது மாதிரி அர்த்தம் செத்துக்க கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற சக்கரவர்த்தியா இருந்தால் அவன் சார்வபௌமனா இருந்தால் அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது. அவன் யாருக்கு இஷ்டமானது செய்யறானோ அதை ஏத்துக்க வேண்டியதுதான். யாருக்கு அனிஷ்டம் செய்யறானோ அதையும் ஏத்துக்க வேண்டியதுதான். அவனுக்கு பிடிக்கலன்னா யாரு தலைவானாலும் வெட்டுவான் சக்கரவர்த்தி. அவனுக்கு பிடிச்சதுன்னா எந்த பெண்ணு வேணாலும் இழுத்துட்டு போவான். இப்படி எல்லாம் இந்த ஊர்ல அனிஷ்டத்தை செய்யக்கூடிய சக்கரவர்த்திகள் அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான் என்று சொல்லுவாளே அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட கூடாது. அங்க சக்கரவர்த்தி என்றால் அங்க ஸ்வராட் பவதி என்ற அர்த்தத்துக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் கர்மாவினுடையதான பாதிப்பு இல்லாமல் சுதந்திரமாக இருப்பான் என்ற அர்த்தம். அதனாலே அகர்மவசியா என்று சொன்னார் பாஷ்யக்காரர் ஸ்வராட் பவதின்னு. அப்ப அங்க போனா சக்கரவர்த்தி தானே அப்படின்னு. ஆமா எல்லாரும் சக்கரவர்த்தியா அப்படின்னு. ஆமா எல்லாரும் சக்கரவர்த்தியா இருப்பாங்க. ஒரு ஊர்ல எல்லாரும் சக்கரவர்த்தியா இருக்க முடியுமோன்னா அதுக்காகத்தான் இந்த திருஷ்டாந்தம் சொல்லிச்சு. இங்க இருக்கிற சக்கரவர்த்தி எல்லாம் கர்மாவுக்கு வசப்பட்டு கொண்டு அல்லாடுறவா. அப்படி இல்ல, கர்மாவிலிருந்து பரிபூர்ணமால விடுதலை பெற்றவர்களினாலே அந்த கர்மா என்கிறதான ஒரு பெரிய ஒரு அண்டத்துக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு ஜெயிச்சவர்களான் அப்படின்னாலே சக்கரவர்த்தி என்று. அப்படி ஒருத்தரும் சக்கரவர்த்தி ஆயிருப்பார்களாம். இந்த ஸ்லோகத்துல அதான் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கெல்லாம் மேலா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இருக்கானே அவன் என்ன சொல்லலாம் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் மேற்பட்டவனான் அப்படின்னாலே அவன் சர்வேஸ்வரனுக்கு இஷ்டமான குமாரர்கள் போல இந்த சக்கரவர்த்திகள். அப்ப என்ன சொல்லலாம்னா யுவராஜாக்கள்னு சொல்லலாம், இளவரசர்கள்னு சொல்லலாம். அதனாலே பெருமாள் ராஜாதிராஜன் மகாராஜன் தேவதா சார்வபௌமன்னா இந்த நித்தியசூரி கோட்டிலே போய் சேரக்கூடியவா நித்தியசூரிகளாக இருக்கிறவா ஏற்கனவே நித்தியசூரி கோட்டிலே சேர்ந்த முக்தாத்மாக்கள் இவாள்லாம் யாரா இருப்பாள்னா ஒவ்வொருத்தரும் யுவராஜாக்களா இருப்பா அப்படின்னு. அப்பேற்பட்ட யுவராஜாக்கள் போலேயாக்கும் பிரபன்னர்கள் என்று. அதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப யுவராஜாக்களா இருக்கக்கூடியவா அங்கே போய் என்ன செய்வா அப்படின்னா அங்கே போய் எம்பெருமானுக்குடைய திருவுள்ளத்துக்கு உகப்பா பெருமாள் விதிக்கக்கூடியதான எத்தனையோ பெரிய கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பா அப்படின்னு. ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றாரே, கருடன் கைங்கரியம் பண்றாரே, அதே போல பெருமாள் சக்கரத்தாழ்வார் கைங்கரியம் பண்றாரு, பாஞ்சஜன்ய ஆழ்வான் பெருமாளுக்கு இஷ்டமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கா. வாழலாம் பெருமாள் ஏவினதான ஜெகத்காரியத்தையும் செய்து கொண்டிருக்கா. அதுதான் கைங்கரியம். வந்து மனம் திகிரியாக என்பதா சுவாமி சாதிக்கலையா? பொருடன் மணிவரமாக பொன்னா மூல விரகருவாக மான் தொண்டாக தருள் மருள் வாழ்மறைவாக ஆங்காரங்கள் சார்கம் செங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் இறைந்தும் சரங்களா இருபூதமால மனமாலையாக கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கைகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. சாட்சாத் பரமபதநாதன் தேவாதிராஜனாக எளிய திருக்கோலத்தோடு ஹஸ்திகிரியிலே சேவை சாதிக்கிறான். அவனுடையதான திருமேனியிலே இருக்கிற ஆயுதங்களும் ஆபரணங்களும் எல்லாம் நித்தியசூரிகள் தான். அவெல்லாம் கைங்கரியம் பண்றா பெருமாளுக்கு. என்ன கைங்கரியம் பண்ணான்னா பெருமாள் இட்ட ஏவலை செய்கிறார்கள். அதுல மனம் திகிரியாக சக்கரத்தாழ்வார் என்ன பண்றாருன்னா எல்லாருடைய மனசையும் அவர் நிர்வாகம் பண்றாரு. அது பெருமாள் அவரை கொண்டு இந்த எல்லாருடைய மனசையும் நிர்வாகம் பண்ண வேண்டியது என்று அவருக்கு உத்தரவிட்டு நிர்வாகம் பண்றாரு. அதுபோல பகவானுக்கு இஷ்டமான உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவாளாக்கும். ஸ்ரீவத்சம் என்கிறதான மறு இருக்கு, அவர் என்ன பண்ண இந்த பிரகிருதி என்கிறதான மொத்த தத்துவத்தையும் நிர்வாகம் பண்றாராம். அதனாலே அவளெல்லாம் அபிமானி தேவதைகள்னு சொல்றது. அது மாதிரி பெருமாள் திருமேனியில் இருக்கிற நித்தியசூரிகள் எல்லாரும் ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் எல்லாரும் அவாவா பெருமாள் விட்டதான கைங்கரியத்தை இதே போல நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாருக்கும் பெருமாள் கைங்கரியங்களை வச்சிருக்காரு. அது பகவானுக்கு இஷ்டமான கைங்கரியங்கள் எல்லாம் பெரிய காரியங்களாக இருக்கும். பெருமாள் அவ்வப்போது ஸ்வீகரிக்கிறது சின்ன கைங்கரியங்களாகவும் இருக்கும். எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார்களாம். அப்பேற்பட்டதான கைங்கரியத்துக்கு பூர்வரங்கமாக இந்த பூலோகத்திலே இருக்கச்சு என்ன பண்ணுவா அப்படின்னா அதான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் அப்படின்னு. ஆக பிரபன்னன் இனிமேல் சாஸ்வதமான கைங்கரியனாகிற சாம்ராஜ்யத்திலே சேர்ந்துட்டான். அங்க பரமபதத்திலே பகவான் என்ன கைங்கரியத்தை உத்தரவிடுகிறார் என்று நேரடியா தெரிஞ்சு கொண்டு செய்யறான். இங்கே என்ன பண்ண போறான்?
சொன்னதுதான் நமக்கு பெருமாளுடைய திருவுள்ளம் என்று தெரிஞ்சு கொண்டு இங்கே கைங்கரியம் நியத கிங்கரதா அதிராஜ்யம் அப்பேற்பட்டதான கைங்கரியம் அது எதுக்கு ஒக்கும்னா அது ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒக்குமே. கைங்கரியம் என்பது அடிமை செய்வது எப்படி இஷ்டமாயிருக்குமா? அதுக்கு பல திருஷ்டாந்தங்களை பார்க்கலாம். தாயார் குழந்தைய குளிப்பாட்டுறா, அது ஒரு வேலை தானே. அது குளிக்க செய்யறதுன்றது குழந்தைய தைல காப்பு சாத்தி நல்லா ஆச்சரியமா, அதுக்கு மேல சீக்காப்படி மஞ்சள் காப்புலாம் சாத்தி தேய்ச்சி விட்டு குழந்தைய பளபளன்னு அது குளிப்பாட்டி விடுறாளே. அந்த எப்படியும் 1 மணி நேரம் ஆறுதோ இல்லையோ சின்ன குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு, அந்த பச்சை குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு 1 மணி நேரம். அப்ப தாயார் என்ன செஞ்சா அப்படின்னா, குழந்தைய குளிப்பாட்டுவது என்ற வேலையைத்தானே செஞ்சா அப்படின்னு. வேலைத்தானே. யாராவது குழந்தைய வேலைன்னு சொல்லுவாளா? குழந்தைய தாயார் ஆசையா குளிப்பாட்டின்னு இருக்கா அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவாள். அதை போய் யாரும் வேலை, எந்த தாயாரும் அது வேலைன்னு நினைக்க மாட்டா. அடுத்தவா சொன்னாலும் அந்த தாயார் நினைக்க மாட்டா. நம்ம குழந்தைய நாம் குளிப்பாட்டுறோம் என்ற ஆசையோட தானே செய்வாங்க. இதே போல குளிப்பாட்டு வர்றதுக்கு இப்போ நிறைய பெரிய யூனிட்லாம் கூட வந்துடுத்து வெளியில. ஆயுர்வேதிக்ல பாத் எடுத்து கொடுக்குறா, ஸ்டீம் பாத் செஞ்சு கொடுக்குறேங்கிறா. அது மாதிரியான பாத் எல்லாம் அங்க உண்டு. அங்க போனா அவளும் குளிப்பாட்டுறா. அவளும் இதே போல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுறா, அதெல்லாம் வெந்நீர்லாம் போட்டு உருவி விடுறா. அப்புறம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றா. அதுக்கு உபச்சாரங்கள்லாம் வேற பண்ணி வைக்கிறா. அவ செய்யறது வேலை தானே. அப்ப குளிப்பாட்டி விடுறது வேலை தானே அவளுக்கு. அதுக்காக டியூட்டிக்காக ஆத்துல வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையில ஸ்டீம் பாத்து செஞ்சு வைக்கிறதுக்குன்னு வராளோ இல்லையோ. அது அவ செய்யறது வேலை, தாயார் குழந்தைய குளிப்பாட்டி வைக்கிறதும் வேலை தானே. ரெண்டும் வேலைன்னு யாரு சொல்லுவா அப்படின்னு. தாயார் தன் வாக்குனாலே வேலைன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அதே அங்க ஸ்டீம் பார்த்து செய்யறவன் அவன் வேலைதான் செய்யறான். ஒரே காரியமே மனோபாவத்தினால்தான் அது அடிமையா இல்ல ஆசையினாலே செய்வதான்னு ஆயிடும். திருக்குறந்தாண்டவன் சாதிப்ப பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போட மாட்டானாடா ஒரு புருஷன். அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்றான், அதை போய் வேலைன்னு சொல்லுவாளான்னு. அதனால இஷ்டமானவன் செய்யறது, இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய எந்த வேலையும் வேலை கிடையாது. அது கைங்கரியம் கிடையாது. அது தொழில்னு சொல்ல முடியாது. அதனால பகவானுக்கு செய்யக்கூடியதா இருந்து இஷ்டப்பட்டு செய்யக்கூடியதா இருப்பதனாலே அது வேலை கிடையாது. அது கிங்கரோமி என்பது கேட்டு செய்யக்கூடியது கைங்கரியம். என்ன வேணும் என்ன திருவுள்ளம் உகக்கிறது என்று கேட்டு ஆசையா செய்யறதுனால அதெல்லாம் வேலையில செய்யறாது. அதான் சொன்னாருங்க, அடிமை என்று தொழில் செய்வதெல்லாம் எல்லாமே துக்கத்துக்கு ஆகாது. நாம் இந்த பிரபஞ்சத்திலே செய்யக்கூடிய எத்தனையோ அடிமை தொழில்கள் எல்லாம் கர்மாவுக்காக செய்யறது, வேற ஒரு பலனுக்காக செய்யறது. வேலைக்கு உத்தியோகத்துக்கு போறா, அங்கே போய் அடிமைதான் செய்யறா. அங்க அடிமை செய்யக்கூட ராஜா போல இருக்கிறவாளும் உண்டு. தான் வேலை செய்யறோம் என்ற எண்ணமே இல்லாமல் இங்க எல்லாம் என் இஷ்டம்தான் அப்படின்னு வேலைக்கு போறவாளும் இருக்கா. அந்த மாதிரி சௌகரியமான வேலையும் இருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்கிறது. அந்த வேலை செய்யறா. சில பேர் வேலைக்கு போச்சே வேலையிலே சிரமப்பட்டு கொண்டு, ஐயோ இந்த வேலையில எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று கஷ்டப்படுறவாளும் இருக்கா. வேலையை செய்யறவாள்லயே நான் ராஜா போல இருக்கேன்னு நினைச்சுக்கிறவாளும் இருக்கா. வேலையை செய்யச்சே நான் கஷ்டப்படுறேனே, வேலைக்காரனா இருக்கேன்னு இருக்கிறவாளும் இருக்கா. எல்லாம் மனோபாவத்தினால்தான் வருது. இதெல்லாம் கர்மாவினாலே ஏற்பட்டது. கர்மாவே இல்லாம சர்வேஸ்வரன் பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல, சோம்பல் இல்ல, ஒரு சிரமம் இல்ல, ஜன்ம ஜராமரணாதி துக்கம் இல்ல, அப்படியெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுத்துட்டு அந்த வாழ்வை பெற்ற ஜீவாத்மா சர்வேஸ்வரனுடைய பெருமையை பார்த்து அவனுடைய அத்தனைய பிரபாவங்களையும் சேவிச்சு கண்ணார சேவிச்சால் பார்த்து மாத்திரத்தினாலே இப்பேற்பட்டவனுக்கு நாம் ஏதாவது ஒரு ஆசைக்காக ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிக்க வேண்டாமா? அது மனோவாக்காயங்களினாலே சமர்ப்பிக்க வேண்டாமா? மானசீகமாக பெருமாளுக்கு நமஸ்காரங்களும் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுமாக்கும் வாசிக்கத்தினாலே எம்பெருமானுடைய பெருமையை ஸ்தோத்திர ரூபமா சமர்ப்பிக்கிறது இருக்கு. அதே போல சரீரத்தினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் என்றால் பரிபூர்ணனாய் பரமோதாரனாய் எல்லாம் கொடுக்கிறவனாய் எதையும் நம்மிடம் எதிர்பார்க்காதவனாய் இருக்க சர்வேஸ்வரனாச்சே அவனுக்கு எதை கொடுத்தாலும் அவன் ஸ்வீகரிப்பதற்கு அவனிடத்திலே தேவை அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. எதை கொடுப்போம் என்று ஆசைப்பட்டு கொண்டு எதை கொடுத்தாலும் பூர்ணனா இருக்கிறவனிடத்திலே நாம் எது செய்தாலும் அதிகம்தானே
என்று எது செய்தாலும் அதிகம்தானே, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற ஆசையோடே செய்யக்கூடியதான எந்த ஒரு செயலும் அது அடிமையாகாது. அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று பாரிப்போடே செய்யக்கூடிய கைங்கரியமானபடியினாலே அதெல்லாம் ஒன்றும் அடிமையாகாது. அதனால அது ஆசையே வடிவாய் இருக்கும். அது அப்ப ஏற்பட்டதான கைங்கரியத்துக்காக இங்கே முடிசூடி இருக்கோமாக்கும் பிரபன்னன். அங்கே செய்ய வேண்டியதான கைங்கரியத்தை இங்கும் அதே போல ஆசையோட பரிபூர்ணனாச்சே, பரமோதாரனாச்சே, குறையில்லாதவனாச்சே, குறையில்லாத கோவிந்தனாச்சே, அவனுக்கு நாம் என்ன கொடுத்து அவனை நாம் இனிமேல் சிறப்பிக்க போறோம், எல்லா சிறப்போடும் இருக்கிறவனுக்கு என்ன கொடுத்து இனிமேல் நாம் சிறப்பிக்க போறோம், நாம் கொடுப்பதை அவன் ஏற்றுக்கொள்வானே அதுவே பெருமையாச்சே என்று ஏற்றுக்கொள்வானோ என்று ஆசையாக அந்த பரிபூர்ணன் விஷயத்திலே நாம் செய்யக்கூடியதான மனோவாக்காயங்களினால் எந்த ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் அதை கைங்கரியம் என்று சொல்லுகிறோம். அதனால இந்த அடிமையானது அது இந்த கைங்கரியமானது இது ஒரே பிரீத்தி ரூபமா இருக்குமே ஒழிய இந்த அடிமையானது இது எந்த நோவும் இருக்காது, இதுல எந்த குறையும் இருக்காது, இதுல எந்த தோஷமும் இருக்காது. அதனால லௌகிக்கத்திலே அடிமை செய்வது வேலை செய்வது தோஷமுடையதா இருக்கும். ஆனா பரமபதநாதனுக்கு செய்யக்கூடிய அடிமையானது அது தோஷமுள்ளதா இருக்காது, பிரீத்தி ரூபமா இருக்குமானபடியினாலே அத எப்படி இன்பங்களை பிரிச்சு சொல்லச்சே சிற்றின்பம் பேரின்பம்னு பிரிச்சு சொல்வாளோ அதுபோல அடிமையை பிரிச்சு சொல்லச்சே சுவாமி தேசிகன் இதெல்லாம் வெறும் அடிமை, பெருமாளத்துல பேரடிமைன்னு விட்டாரு. எப்படி இன்பத்தை பேரின்பம்னு சொல்லுவது போல அடிமைய பேரடிமையால் ஏதென்று இகழேல் நீயே, என்ன அடிமைதானே செய்ய போறோம் என்று மனசே ஒரு க்ஷணம் கூட நினைச்சு பார்க்காது. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த அடிமையனுடைய சுகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சர்வேஸ்வரன் சந்தோஷப்படுறா போல அவனுடைய அந்த ஆனந்தத்துக்கு சமமா இருக்கும் அது. அதனால பகவான் எப்படி தானுமே ஒரு பிரம்மானுபவத்தோடு இருக்கான், பிரம்மானந்தமா இருக்கான்னு சொல்லுவாளே அதே போல இந்த கைங்கரியமும் பிரம்மானந்தமா இருக்குமாச்சே. திவ்யே பதே நியத கிங்கரதா அதிராஜ்யம். அதனாலே கைங்கரியமாகிற சாம்ராஜ்யத்தை அடைய போகிறோம் பிரபன்னர்கள். அந்த இப்ப ஏற்பட்டதான சாம்ராஜ்யம் தான் எப்படி கிடைக்க போறது அப்படின்னு தாத்துன் ஸ்வதீய தயா விஹிதா அபிஷேகா. அப்ப ஏற்பட்டதான அடிமைக்கு அடிமையாகிற சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் நடந்துருத்து சுவாமி. அதுதான் இந்த சரணாகதியின். ஆக சரணாகதி என்பது என்னன்னா அது யுவராஜ பட்டாபிஷேகம். போன ஸ்லோகத்துல சாதிக்குச்சு சரணாகதி என்பதை எத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாம்னா அது ஜனக மகாராஜர் ராமனுக்காக சீதையை சமர்ப்பிச்சதான சீதா விவாகம்னு சொல்லலாம் போல. இப்போ இன்னொரு திருஷ்டாந்தம் காட்டுறார். இது எப்ப ஏற்பட்டதுன்னா இது யுவராஜ பட்டாபிஷேகம் சுவாமி என்பதா. யுவராஜ பட்டாபிஷேகம் என்றால் என்ன? யுவராஜாவானவன் இனிமேல் இவன் சக்கரவர்த்தியாக இருக்க போகிறான் என்பதற்கு அடையாளமாக முன்னாலேயே அவனுக்கு அந்த உரிமையை ஸ்தாபிச்சு கொடுக்கக்கூடியது யுவராஜ பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்துல ரெண்டு விதம் உண்டு. யுவராஜ பட்டாபிஷேகம்ன்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் முடிசூடி சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம்ன்றது. ராஜா என்ன பண்ணுவார், அவர் இருக்கச்சேவே தனக்கு அடுத்தபடியாக இந்த ராஜ்யத்துக்கு உரிமையுடையவர் யார் என்று நிர்ணயித்து பொதுவாக ஜேஷ்டகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பார். அதுதான் அந்த யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்றது. இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராஜ்யத்தை நடத்த வேண்டியதான பொறுப்புகளையும் சாமர்த்தியங்களையும் அப்பவே அபியாசம் பண்ணி கொடுப்பார். மேற்கொண்டு அபியாசம் பண்ணி கொடுத்தா தான் பின்னால் திறமையாக ராஜ்யம் பண்ண முடியும்ன்றதுனால அது மாதிரியான அபியாசம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டியதான முன்னுரிமையாக இருக்கும் இந்த யுவராஜ பட்டாபிஷேகம்ன்றது. அப்ப அந்த யுவராஜ பட்டாபிஷேகமா எடுத்துன்னா ராஜா ராஜா என்று எவ்வளவு மரியாதை இருக்குமோ அதே போல யுவராஜா யுவராஜா என்று இவனுக்கும் பெரிய மரியாதைகள்லாம் நடக்கும். ராஜாவுக்கு இருக்கிற மரியாதையை காட்டிலும் யுவராஜாவுக்கு கூட சமயம் இன்னும் அதிக மரியாதை கூட கிடைக்கலாம். இனிமே இவர் தான் எல்லாம் பார்த்துக்க போறார், இவரால் தான் எல்லாம் நடக்க போறது. அதுவும் அந்த இளமையும் அந்த அழகும் அந்த துடிப்பும் இன்னும் மேற்கொண்டு சகல காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தையும் பார்த்தானா அந்த யுவராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக தான் இருக்கும். சொல்ற இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் போல இங்க பிரபன்னர்கள் சரணாகதி என்கிறதான இந்த ஒரு அனுஷ்டானத்தை ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே பெற்றுக் கொள்கிறார்கள். தாத்துன் துவதீய தயா
விகித அபிஷேகாக. அப்பே அந்த யுவராஜாவாக இருந்து அங்கே முடிசூடி இருக்க பிராப்தம்னர். அதான் அப்பேற்பட்டதான முடிசூட்டு விழா. போன ஸ்லோகத்துல எப்படின்னா அது விவாக விழான்னார், இந்த ஸ்லோகத்துல எப்படி சொன்னார், முடிசூட்டு விழான்னார். ஜீவாத்மாவுக்கு ஒரு முடிசூட்டு விழா. இதை நடத்தி கொடுக்குறவா யார் சுவாமி அப்படின்னு அதை சொல்றாரு. துவாத்தும் ஸ்வதீய தயையா. ஆச்சாரியாலும் நடத்தி கொடுத்தா. ஆச்சாரியாலும் எப்படி நடத்தி கொடுத்தான, தயையா விகிதா, ரொம்ப கிருபையோட நடத்தி கொடுத்தா. அப்படி எப்படி ராமபட்டாபிஷேகத்தை வசிட்ட பகவான் நடத்தி கொடுத்தாரோ, ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வதுஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீடே சகசேதன்யவேஷயத் வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிரதகாஷ்யபः காத்யாயனः சுயஜ்ஞश्च கௌதமோ விஜயஸ்ததா அபியஜஞ்சன்னரம் வியாಘ್ರಂ பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசமய்யதா என்று ராமபட்டாபிஷேகத்தை ரொம்ப ஈடுபட்டு வால்மீகி பகவான் இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையோடத்தான் அத்தனை பெரிய ராமாயணத்தையே சொல்லி வச்சார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்ற அந்த சந்தோஷத்தை சொல்லணும் இந்த ஆசையோட சொன்னாரே. அப்ப அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தவர் யார் சுவாமி, வால்மீகி. அதை வசிஷ்ட பகவான் நடத்தி கொடுத்தாராம். அந்த வசிஷ்ட பகவான் எப்படி ராமபட்டாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரோ அதுபோலையாக்கும் ஆச்சாரியால் ஜீவாத்மாவுக்கு இந்த பிரபத்தி என்கிற அனுஷ்டானத்தினாலே நமக்கு யுவராஜ பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தாலாம். தாத்தும் துவதீய தயையா, கிருபையினாலே நடத்தி கொடுத்தார்கள். இவ்வளவு பெரிய பட்டாபிஷேகம் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக கூடியதான ஒரு உரிமையை கொடுக்கிறாளே, அந்த உரிமையை கொடுப்பதற்காக ஆச்சாரியால் என்ன இவனிடத்துல எதிர்பார்த்தான்னா ஒன்னும் எதிர்பார்க்கலையா. பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னல புள்ளினங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன் உலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணன் கண்ணன் என் நலங்கொண்ட வீரானுக்கு என் நிலைமை உரைத்து ஆழ்வார் காட்டி கொடுத்தாராம். பொன்னுலக ஆளீரோ புவனி முழுதாளீரோ அப்படின்னு ரெண்டு லோகத்தையும் என்ன நித்திய விபூதியையும் லீலா விபூதியும் சேர்ந்து ஆளப்போகிற பெருமாளோ ஆண்டு கொண்டிருக்கிற பெருமாளோடு சேர்ந்து ஆளக்கூடியதான பெரிய சந்தோஷத்தை இவாளுக்கு கொடுக்கிறாளாம் ஆச்சாரியாள். அப்பேற்பட்டதான அதை கொடுத்தா அந்த ஆச்சாரியனுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஒண்ணும் இல்லை சுவாமி. இவா இந்த முக்தாத்மா, இவன் இந்த பிரபந்தனா இருக்கிறவன் இங்கே இருக்கச்சே பத்தாத்மாவா இருக்கிறவன் முக்தாத்மாவா இருக்கானே, அதுவே அவளுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ புதுசா ஒரு நித்திய விபூதியும் புதுசா ஒரு லீலா விபூதியும் உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்களே என்று சமர்ப்பிச்சா அது சந்தோஷப்படக்கூடியவா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை அடைவாள். அது போலான்னு விட்டாரு ஆழ்வார் சொல்றார். நம்ம ஆழ்வார் பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோன்னு ரெண்டு விபூதியும் சேர்த்து கிடைச்சா அது ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமே. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை ஆச்சாரியால் அடைகிறா. இந்த ஜீவாத்மா இப்படியாக்கும் ஒரு ஸ்வராட் பவதி என்று உபனிஷத் காட்டி கொடுத்த சக்கரவர்த்தி ஆகிறதான ஒரு பதத்தை அடைய போகிறானே என்று. அதனால தயையான்னு இவ்வளவு பெரிய லாபத்தையே இந்த ஜீவாத்மாவுக்கு செய்து கொடுக்கிறவா அவ்வளவு பெரிய லாபத்தை தான் அடைஞ்சார் போலே கிருபையினாலே சந்தோஷப்பட்டுக்கிறான். தயையா அப்படின்னு தயையான கிருபையினாலேன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட கிருபை அப்படின்னா அதான் சுவாமி தேசிகன் சிறுவை அணில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து மறுபிறவி அழித்து மறுபிறவி அழித்து அடியாவானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென்குல் சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியாவானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென்குல் ஒருவதுன குறைக்கேன் இங்கிருக்காலம் ஒரு பிழையும் புகுதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏதென்று இகழேல் நீயே. இந்த ஸ்லோகத்துல இந்த வாசகத்துலாம் சாதிக்கிறாரு. பேரடிமையால் ஏதென்று இகழேல் நீயே. ஆச்சாரியால் நமக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா நமக்கு கிடைக்க போறது பெரிய அடிமைதானேன்னு நினைச்சுக்காத. சிறு பயனில் படியாத கவோர் ஒரு சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டவா இல்ல,
ஒரு வெத்தலை பாக்கு தட்சிணைக்கு ஆசைப்பட்டவா இல்லை. இவன் சமர்ப்பிக்க போவதான சிறிய திரவியங்களுக்கு ஆசைப்பட்டவா இல்லை. இவன் செய்ய போறதான சின்ன கைங்கரியங்களுக்கு ஆசைப்பட்டவா இல்லை. சிறு பையனில் படியாத தகவோ. ஆனா இவன் மேற்கொண்டு இவன் செய்வானே, நமக்கு திருநக்ஷத்திரம் பண்ணுவானே என்று ஆசைப்பட்டு செய்யலையாகும். சிறு பையனில் படியாத தகவோ. அப்படி நாம் சொன்ன புஸ்தகத்தை, எழுதி வச்ச புஸ்தகத்தை, இவர் சொன்ன புஸ்தகம், இவர் சொன்ன புஸ்தகம், இவர் எழுதின புஸ்தகம் என்று நம் பேரை சொல்லி கொண்டு பிரோஜனம் பண்ணுவானே என்று அதற்கு ஆசைப்படல. நம்ம தனியன்னு சொல்லுவானே, திருநக்ஷத்திரம் பண்ணுவானே, நம் பேரை சொல்லி கொண்டு புஸ்தகம் படிப்பானே, அது நமக்கு சம்பாவனை பண்ணுவானே, சிசுரோஷம் பண்ணுவானே என்று ஒரு ஆசையும் கிடையாதான் சுவாமி. என்ன ஆசை? பெருமாள் ஆசைப்படக்கூடிய ஜீவாத்மாவாச்சே, இது ரத்னமாச்சே. இந்த பெருமாள் ஆசைப்படக்கூடிய ரத்னத்தை பெருமாளோடைய சேர்த்து ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டாமா? இந்த ஜீவரத்னம் தான், இந்த ஜீவாத்மா தான் சம்சாரத்திலே கர்மாவுக்கு வசப்பட்டு பசிதாக ஜராமரணங்களை சமப்படுறானே. இப்படி சம்சாரத்தை அனாதியாக இவன் வீணா போறானே என்று இவனுக்கு ஒரு காலம் நேர்ந்தவாறே அனுகிரகிச்சு நல்ல அழுக்குல விழுந்த ரத்தனத்தை அலம்பி எடுத்து நல்ல இடத்துல வைக்கிறா போல அதுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு எப்படி ஆக்கும் அழுக்கான ரத்னம் அதை தொடச்சி பார்த்தா பார்க்கிற சந்தோஷம் உண்டே, அது போல இந்த ஜீவாத்மா நல்ல கதிக்கு போனால் சந்தோஷப்படக்கூடிய ஆச்சாரியர்களானபடினாலே தொதிய தயையா ஆசையினாலே பண்ணி கொடுத்தா, அனுகிரகத்தினாலே பண்ணி கொடுத்தா. என்ன பண்ணி கொடுத்தான்னா விஹிதா அபிஷேகா, எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். சரி ஆச்சு, பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, யுவராஜாவாயாச்சு சுவாமி. பிரபன்னர்கள் எப்பேற்பட்டவான்னா அவள்தான் ராஜா சுவாமினுமே அப்படின்னு. ராஜாவானவன் எப்படி நாட்டினுடையதான சட்டத்துக்கெல்லாம் அடங்கினவனா அடங்காதவனா? இப்ப அடுத்தது கேள்வி வந்தது. ராஜாவானவன் பிரபன்னன் இவ்வளவு காலம்தான் சம்சாரத்துல இருந்தான், ரொம்ப சிரமப்பட்டான். எத்தனை முறை பசிச்சுது, எத்தனை முறை தாகம் எடுத்தது, எத்தனை வாட்டி பிறந்தான், எத்தனை முறை செத்தான். பிறக்கிறது சிரமம், சாகிறது சிரமம், எல்லாம் பட்டாச்சு. எல்லாம் ஏன் பட்டான்னா சரியா தர்மத்தை அனுஷ்டிக்கல. சரியான தர்மங்களை அனுஷ்டிச்சிருந்தான்னா இவ்வளவு தூரம் செத்து எத்தனை தூரம் பிறந்திருக்க வேண்டாம். ஒரு தேவலோகத்துல போனான்னா திருப்பியும், அப்போ தேவலோகத்துல இருந்தான்னா ஒரு முறை பிறந்தான்னா சாகரத்துக்கு கூட ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இங்க புழு பூச்சி மனுஷனாக பிறந்து பிறந்து செத்து செடி கொடிகளாக வாழ்ந்து இவ்வளவுலாம் சிரமப்பட்டானே. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா தர்மத்தினுடைய பலம் இல்லாமத்தான் சுவாமி. அதனால தான் இப்படி பிறந்த. இது மாத்திரம் இல்லை, இப்படி மனுஷனாக பிறக்கிறது போக தாவரங்களா தெய்வங்களாகவும் பிறந்து எல்லாம் அல்லால் பட்டான். இனிமேல் என்ன ஆயிடுத்துன்னா ஒன்னும் கிடையாது சுவாமி. இனிமே ஒரு சிரமம் இல்லை. ஆச்சாரியால் சரணாகதி பண்ணி வச்சாச்சு. அது சரணாகதியும் போதே பிரார்த்திச்சுட்டான், ஜாகிரதையா பிரார்த்திச்சுட்டான். தேகாவதானேவான் தொத்பாதம் பிராபயசயம்னு. தேகம் முடியாச்சே கண்ணா எனக்கு உன்னுடைய திருவடியை தவறாம கொடுத்துரு என்று அதையும் கேட்டுட்டான். அதனால இங்க இருக்கிற நாள் இங்க இருக்கிற பந்துக்களுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சிரமத்தையும் பண்ணி வச்ச, ஒரு சிரமமும் பண்ணாம சரணாகதி என்றதான இந்த நல்ல உபாயத்தினால எப்படியும் பகவான் இந்த சரீரம் முடியச்சே ஸ்வீகரிக்கிற மாதிரி அதுக்கு உண்டானதான ஜாகிரதையான சரணாகதியும் பண்ணியாச்சு. இதுக்கு திருப்த பிரபத்தின்னு பேரு. இந்த மாதிரி திருப்த பிரபத்தியும் பண்ணியாச்சு. ஆர்த்த பிரபத்தி பண்ணியிருந்தா உடனே மோட்சம் கொடுப்பா. அது யாருக்கும் அவ்வளவு இஷ்டமா இருக்காது. அது ரொம்ப பயமாவும் இருக்கும். அது குடும்பங்களுக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதனால அந்த மாதிரியான ஆர்த்த பிரபத்தியை பெரியவா யாரும் பொதுவாக ஆதரிக்கிறதே கிடையாது. அது சாஸ்திரத்திலே இருக்கு. அவ்வளவு ஆர்த்தி இருக்கிறவாளுக்கு அது கிடைச்சாலும் அப்பேற்பட்டதான ஒரு பயங்கரமான பிரபத்திய யாரும் பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல எத்தனையோ பெரியவாள் கூட அதை ஆதரிக்கல. சாட்சாத் பாஷ்யக்காரர் கூட ஆர்த்த பிரபத்தியெல்லாம் பண்ணிக்கல. சாட்சாத் நம்மாழ்வார் கூட ஆர்த்த பிரபத்தியெல்லாம் பண்ணிக்கல. அதனால யாரோ சில பேருக்கு ரொம்ப ஆர்த்தி இருக்கிறவா அந்த மாதிரி அனுஷ்டிச்சிருக்கா. இருந்தாலும் அநேகமா கோடி பேருமே ஒருத்தர் வேணா தள்ளிக்கலாம், மீறி கோடி பேருமே அப்படி சொல்லலாம். அவ எல்லாருமே சரணாகதி பண்ணும்போது திருப்த பிரபத்தியா தான் பண்றா. அதாவது என்னன்னா தேகாவதானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னு. தேகம் எப்படியும் முடியத்தான் போறது. அது முடியச்சே கண்ணா உன் திருவடியிலே சேர்த்துக்கோன்னு கேட்டுக்கிறார். அதே போல பெருமாள் அதையே சங்கல்பிச்சு வச்சுக்கிறார். சரி, இருக்கிற நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இருக்கிற நாள் என்னவோ இவருடைய ஆயுசுகத்துக்கு அந்த மாதிரி எத்தனவோ சில மாதங்களோ சில வருஷங்களோ இன்னும் சில டீகேட்களோ
ஏதோ இருக்கதான் போறது. அந்த நாள்ல எதுக்கும் பயப்பட போறது இல்லை. ஏன்னா இனிமேல் எந்த புது தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேண்டாம். செய்தவள் வேறு வையத்தேவரா சிறீவரவங்கர நகர் அப்படின்னு. அதனால புதுமை இனிமே எந்த புதுசா தர்மத்தையும் அனுஷ்டிச்சு ஐயோ அடுத்த ஜென்மத்திலே பசிதாகம் இல்லாம இருக்கணுமே, ஐயோ அடுத்த ஜென்மத்திலே ரொம்ப கஷ்டம்லாம் படக்கூடாது, பணம் இல்லாம தாரித்திரியத்தினால கஷ்டப்படக்கூடாது, பந்துக்கள் இல்லாம கஷ்டப்படக்கூடாது, இந்த மாதிரியான பயம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடுத்த ஜென்மத்துக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். எந்த ஜென்மத்துக்கும் பயப்பட வேண்டாம், எந்த யமனுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த லோகத்துக்கும் பயப்பட வேண்டாம். அதனால பரிபூர்ணன் ஆயிட்டானே, இனிமேல் இவன் என்ன செய்யணும்? அதனால பிரபத்திக்கு அடுத்த க்ஷணத்திலிருந்து இவன் செய்ய வேண்டிய தர்மங்கள்னாலே எந்த லாபமும் இல்லைன்றதுனால எந்த தர்மமும் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாமோ இல்லையோ, வர்ணாசிரம தர்மம் என்னத்துக்கு என்று கேட்டா சில பேர். எல்லாம் முடிச்சாச்சு. இவ்வளவு வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருந்தா தான் அது மேற்கொண்டு நல்ல ஜென்மாக்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. இது நமக்கு தான் நல்ல ஜென்மாவே தேவையில்லையே, எல்லா ஜென்மாக்களையும் முடிச்சாச்சே. அதனால அந்த ஜென்மாக்களிலே பெற வேண்டிய லாபமும் ஒன்றும் இல்லையே. அதனால நாம் எதுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கணும்? பகவானுக்கு கைங்கரியம் கூட என்னத்துக்கு செய்யணும்? ஏதோ முடிஞ்ச போது ஏதோ அதுக்கு இஷ்டப்பட்ட கைங்கரியத்தை செஞ்சுட்டு ஏதோ தியானம்னு சொல்லிட்டு ஏதோ தியானத்துல ஈடுபடுறது, இப்படி ஏதாவது செஞ்சு கொண்டு இருந்தா என்ன அப்படின்னு அதுக்காக சொல்ற. அதான் இங்க விஷயம். ஆதேகபாதம், அப்படி சரீரம் போற வரைக்கும் ஆதேகபாதம் அனகாஹா. பிரபன்னர்கள் உண்மையிலேயே தோஷம் இல்லாதவா. ஏன்னா அவருடைய அத்தனை சஞ்சித பாபமும் போயிடுத்து. சஞ்சித பாபம்ன்றது சேர்த்து வச்ச பாபங்கள். அந்த பாபங்கள் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கலன்றதுக்காக அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, சஞ்சித பாபம்னு பேர் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு பாபம் ஒன்று சொல்லியிருக்கா. அது என்ன அப்படின்னா அது பிராரப்தம்னு பேர் வச்சிருக்கா. அது என்னன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்தோன்னு சொன்னான். பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாபம் ஒரு ஜென்மாவோட நிக்காது. அது பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாபமே பல ஜென்மாக்களையும் கொடுக்கும். அதுக்குத்தான் பயந்துண்டு சரணாகதி பண்ணும்போது சொல்லிண்டான் இவன், பிராரப்த பாபம் நிறைய ஜென்மாக்களை கொடுக்கும், அத்தனை ஜென்மாக்கள்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு ஜென்மாவே போறோம்னு கேட்டுட்டான். அப்ப என்ன கழிச்சான்னா எப்படியாக்கும் பலன் கொடுக்காமல் இன்னும் காத்து கொண்டிருக்கக்கூடியதான பாபங்கள் உண்டோ இல்லையோ, அந்த பாபங்களை எல்லாத்தையும் சரணாகதி பிரகரணத்திலே பெருமாள் மன்னிச்சுட்டார். மேற்கொண்டு பிராரப்தம்னு சொல்லி நிறைய ஜென்மாக்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாபங்கள் உண்டே, அதிலேயும் கூட மற்ற ஜென்மாக்களை தரக்கூடியதான அந்த பாப பாகங்களை எல்லாம் அந்த பாபாம்சங்களை எல்லாம் மன்னிச்சுட்டார். இவனே ஒத்துண்டானே என்று சரி விட்டு கொடுத்து இந்த ஜென்மா இருக்கட்டும்னு விட்டுருக்காரு. அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. எதை செய்ய அதை சொல்லச்சு பாபங்கள் எப்படி இருக்குன்னா சஞ்சித பாபம்னு சொல்லி நிறைய பாபம், அதுக்கு மேலே பிராரப்த பாபம் என்பது நிறைய பாபம். அதுல சஞ்சித பாபம் எல்லாம் போச்சு, அது இன்னும் பலன் கொடுக்க தொடங்கவே இல்லை, அது எல்லாம் போச்சு. பிராரப்த பாபம் என்பதிலையும் இந்த ஜென்மாவை தவிர இன்னும் பல ஜென்மாக்கள் தர வேண்டியதான பாபங்கள் எல்லாம் போச்சு. ஒன்னே ஒண்ணு இந்த ஜென்மாவுக்கு உண்டான பாபம் மாத்திரம்தான் பாக்கி இருக்கு. அதுவும் தான் எப்படி இருக்கும்னா அந்த பாபமும் பெருமாள் ரொம்ப நமக்கு வேண்டியவனாச்சே, அவனை ரொம்ப சிக்ஷிக்க கூடாது என்று லகுர் தண்ட பிரபன்னசியன்னு சொன்னான். லகுர் தண்ட பிரபன்னசிய என்பதுக்கு தாத்பரியம் என்னன்னா அதை பிரபத்தி பண்ணவாளுக்கு பெருமாள் தண்டனையை குறைச்சு விடுறாருன்னு சொல்லிவிட்டான். ஏன் குறைச்சு விடுறாருன்னு வேண்டியவனா சொல்லியோ, அதனால வேண்டியவனா இருந்தான்னா அவனுக்கு கொஞ்சம் தண்டனை குறைவா தான் இருக்கும். ராஜாவுத்த ஊர்ல சண்டை நடக்கிறது, தெரு சண்டை நடக்கிறது, யாரோ ஒரு ரவுடி ஏகமா அடிச்சு போட்டுவிட்டான் எல்லாரையும். இது பார்த்தா அடிச்சு போட்டவன் கூப்பிடுறான் அந்த ரவுடியான்னு போட்டான், கஷையால போட்டு அடி அடின்னு அடிச்சான் அந்த ராஜா. ஏன்டா தெரு சண்டை போடுற அப்படின்னு அந்த ரவுடி அடிச்சான், கஷையால அடிச்சான். இது நடந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை இருக்கான ராஜா, அவனுடைய பிள்ளை இருக்கான யுவராஜா, அவனும் தான் அவன் சண்டைக்காரன். அவன் வீதியில போயிட்டே இருக்குச்சு, ஏதோ பேச்சு வார்த்தை முத்தி போய் அவனுடைய சண்டையை போட்டான். 4 பேரை போட்டு அடிச்சு விட்டான். அடிச்சு போட்டான்னா ராஜா அவனை பையனை கூப்பிட்டு என்ன கேட்பான் அப்படின்னா, ஏன்டா தெரு சண்டைக்கு போற அப்படின்னு கேட்பான வழி. அதுக்கு மேல அவனை கசையடியா குடிப்பான். அதான் லகுர் தண்டா பிரபன்னசிய அப்படின்னு. அது தெரு சண்டைய அந்த ரவுடி சண்டை போட்டான்னா அவனுக்கு கசையால அடிக்கிறான். தன் பிள்ளைகளே யாராவது தெரு சண்டையை போட்டுட்டு வந்தான்னா ஏன்டா தெரு சண்டைக்கெல்லாம் போற, அதெல்லாம் கௌரவம் இல்லடாகண்ணா அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் சொல்றான்.
அதுபோல வேண்டியவாளுக்குன்னா எப்பவும் தண்டனை குறைவு தானே. அதனால பிரபத்தி பண்ணிண்டா லாபம். அது சில பேர் வயசான காலத்துலலாம் பிரபத்தி பண்ணிக்கணுமோ அப்படின்னு பயப்படுறா. அப்படி சொல்லக்கூடாது. அது சீக்கிரம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் குறைவாதான் கிடைக்கிறது. ஏன்னா லகுத வேண்டியவாள் ஆயிட்டாளோ இல்லையோ. அதனால வேண்டியவாளுக்கு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சொச்சம் பாபம் இருக்குன்னாலும் அந்த பாபத்துக்கு தண்டனை கிடைக்கச்சே குறைவா கிடைக்கிறது. அதனாலேயே அப்புறம் வேலிட்டு பாயும் இடத்துல முள்ளிட்டு பாயுமா போலேன்னு தேசியம் சாதிச்சிருக்காரு. அப்படின்னு வேளாள குத்த வேண்டிய இடத்துல முள்ளால குத்துறதுன்னா அது கொஞ்சமா தானே வலிக்கும். அது போல பிரபந்தனுக்கு தண்டனை குறைவா தான் கொடுக்கிறார் பெருமாள்னார். அதனால லாபம் இருக்கு. பிரபத்தி பண்றதுல லாபம் இருக்கு. அனுபவிக்க வேண்டிய பாபங்களுமே கூட குறைஞ்சி போறது. ஏற்கனவே சஞ்சித பாபங்கள் எல்லாம் கழிச்சாச்சு. அது மொத்தத்தையும் தட்டி தூக்கி போட்டாச்சு. அதுக்கு மேலே பிராரப்த பாபங்களையும் ஜன்மாந்தரங்களை தரக்கூடிய பாபங்களையும் தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிற நாள்ல ஒத்துண்டதாக இருக்கு. இன்னும் இந்த ஜென்மா வரைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு அதுலயும் கூட பெருமாள் அது சிக்ஷையை கொடுக்கச்சே, ஐயோ நம்ம குழந்தையாச்சே, நமக்கு வேண்டியவனாச்சே, அவனை எதுக்கு பூர்ணமா தண்டிக்கணும் என்று அபிமானத்தினாலே குறைச்சு கொடுக்குறார். இப்படி இருக்கிறவன் இருக்கானோ இல்லையோ இந்த பிரபன்னன், இவன் உண்மையில எப்பேற்பட்டவன் அனகா அப்படின்னு ரொம்ப பரிசுத்தமானவா. இவ்வளவு பாபம் போயிடுத்த இல்லையா. சஞ்சித பாபம் பூரா போச்சு. அது மூட்ட முடியாது. சஞ்சித பாபம்ன்றது என்ன, ஆனா அது அனந்த கோடி ஜென்மாக்களை தரக்கூடிய பாபம் போயாச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் பிராரப்தம்னு சொல்லி இன்னும் நிறைய பாபங்கள் அதில் அந்த பாபங்கள் எல்லாமும் போயாச்சு. இன்னும் ரொம்ப சொல்பந்தான் இருக்கு. அனகா அந்த சொல்பமும் எப்படி அது பெருமாள் ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசையோட குறைச்சு தண்டனையெல்லாம் குறைச்சு பாபத்தெல்லாம் வேற ரொம்ப மன்னிச்சு வச்சிருக்காரு. அனகா அப்ப அவன் சுத்தமானவன் தானே. அது எடுத்துனா இந்த மொத்தம் ஆச்சரியமா ஒரு மாளிகை இருக்கு. ஒரே டஸ்ட், உள்ளுக்குள்ள போனா ஒரே டஸ்ட், வவ்வால் துளைஞ்சல் மூத்திரம் நாத்தம் இது போல இருக்கு. வேலைக்காரனை கூட்டா இப்ப எல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொன்னா முதல்ல ஒரே அழுக்கா இருந்தது. அப்புறம் வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா, ஒயிட் வாஷ்லாம் கலர் வாஷ்லாம் கொடுத்தான். எல்லாம் பிரமாதமா பண்ணா, எல்லாம் பண்ணியாச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த லாஃப்ட் அடியில ஒரே ஒரு இடம் மட்டும், அந்த கப்போர்டுக்கு அடியில கொஞ்சோண்டு இடம் கொஞ்சம் மட்டும், அது மாத்திரம் கொஞ்சம் இன்னும் கவனிக்கல. அதனால கொஞ்சம் அசுத்தமா இருக்கு. பரவாயில்ல அப்படின்னா இவ ஆம்பூரா எப்படி இருக்கு அப்படின்னு நீட்டா இருக்கு அப்படின்னு. ஆம்பூரா நீட்டா இருக்கு. 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு பிரமாதமா இருக்கு. ஏதோ ஒரு லாஃப்ட் அடியில கொஞ்சோண்டு அழுக்கு ஒட்டிருந்ததுன்னா அது என்ன, அதை அப்புறம் சரிப்படுத்தினா என்ன பெரிய விஷயமா இருந்தா. அதனால மொத்தமா என்ன சொல்லுவா அப்படின்னா, இப்ப வீடு கிளீனா இருக்கு சார், ரொம்ப சுத்தமா இருக்கு, பிரமாதமா இருக்கு சார் என்று சொல்லுவாளே. அதுபோல் அனகாஹா அப்படி அனகாஹா கிட்ட தோஷமே கிடையாது சுவாமின்னு. எப்படி தோஷமே கிடையாதா, கொஞ்சோண்டு தோஷம் இருக்கு அப்படின்னா அது இதோ போயிட்டே இருக்கு. போற தோஷத்தை போய் பெருசா சொல்வாளான்னு. அப்படி அனந்த கோடி ஜென்மாக்களுக்கு வேண்டியதான பாபங்கள் மொத்தம் போனாட்டு ஏதோ இந்த ஜென்மால இருக்க வேண்டியதுக்காக கொஞ்சம் குடும்பத்துக்காக ஒத்துண்டதான சிலது அதை போய் ஒரு பெரிய பாபமா நினைக்க கூடாது. அதனால அனகா இப்படி இருக்கக்கூடியதான பரிசுத்தாத்மாக்கள் அப்படின்னு. இவ்வளவு பெரிய இந்த பரிசுத்தாத்மாக்கள் ஒரு ரத்னம் இருந்தது. இந்த ரத்னம் அது இன்னும் பட்டை தீட்டாம இருந்தது. பார்த்தா பளிச்சுனே இல்லை. ரொம்ப பிரமாதமா பட்டை தீட்டினா, இன்னும் பட்டை தீட்டினா, இன்னும் பட்டை தீட்டினா, பிரமாதமா பட்டை தீட்டினா நல்லா இருக்கு சுவாமி அப்படின்னா. அது ரொம்ப கெட்டிக்காரன். அவன் இன்னும் ஒரு பட்டை தீட்டினா இன்னும் பிரமாதமா இருக்கும். அது பரவாயில்ல சுவாமின்னு விட்டான். இப்ப இருக்கிறதுக்கு என்ன குறவான்னா, இன்னும் ஒரு பட்டை தீட்டினாத்தான் பெரிய விஷயமா என்று எப்படியாக்கும் அந்த ரத்னமானது முடிஞ்ச அளவுக்கு பட்டை தீட்டிட்டான்னு அதுவே ரொம்ப சுத்தமா இருக்குன்னு ரொம்ப வேல்யூ சொல்லுவாள். அது போல அனகா அப்படி தோஷமே இல்லாதவர்கள் அப்படின்னு. அப்படி இருக்க தோஷம் இல்லாதவா இனிமே என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னா பரிச்சரியாதே அப்படி. தோஷம் இல்லாம உண்மைதான், தோஷம் இல்லாதவா தான். ஆனா இருந்தாலும் ஒரு காரியமும் பண்ண வேண்டாமா, எதையும் செய்து கொண்டு இருக்கலாமா, இஷ்டத்துக்கு இருக்கலாமான்னா அது ரொம்ப தப்பாச்சு. அது ரொம்ப தப்பாச்சு. இஷ்டத்துக்கு இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சொன்னாலே லோகத்துக்கு விபரீதமான அனுஷ்டானம் ஆயிடும். பிரபன்னர்கள் என்றால் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு ஆயிடுத்துன்னா அப்புறம் யார் எப்படி இருக்கணும்ன்ற விவஸ்தையே இருக்காது. யார் பிரபத்தி பண்ணிண்டா யார் பிரபத்தி பண்ணலன்னு லோகத்துக்கு தெரியாது. அதுல அந்த சுவாமி அவர் இஷ்டத்துக்கு இருந்தார், இந்த சுவாமி இவர் இஷ்டத்துக்கு இருந்தார் அப்படின்னா யாரும் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு ஆயிடும்.
அப்புறம் எந்த ஒரு தர்மத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இல்லாம போயிடும். அதனால அந்த கைங்கரியத்தை பண்ணுச்சே சுத்தமான கைங்கரியமா சாஸ்திரம் சொன்ன கைங்கரியமா பண்ணி கொண்டு இந்த ஜீவாத்மானவன் அப்படி எப்படி யுவராஜா போல ஃப்ரீயா இருப்பான் அப்படின்னு விட்டாரு. அதுல சொல்லச்சே எதுக்காக கைங்கரியத்தை சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் பண்ணணும்னா அது இல்லைன்னா லோகம் கெட்டு போயிடும் சுவாமின்னு விட்டான். லோகத்துக்கு வழிகாட்ட வேண்டாமோ, லோகத்துக்கு வழிகாட்டாம லோகத்துக்கு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? அது திருக்குணந்தாண்டவன் சொல்லுவார். ஒரு சுவாமி இருந்த தென்னாச்சாரிய ஆச்சாரிய புருஷர் ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆச்சாரிய புருஷர் சாதாரணமா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல அனுஷ்டானம் எல்லாம் வேண்டாம், எல்லாம் பிரபந்தம்னா ஏதோ கோவில் கைங்கரியம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா போறோம் அப்படின்லாம் கூட அவள்லாம் பேசிப்பா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது கோவில் கைங்கரியம் மாத்திரம் எப்படி செய்ய முடியும்? கோவில் கைங்கரியமே சுத்தனா இருந்துதானே பண்ணணும். சுத்தின்றது எப்படி வருது? சரி, ஸ்நான சந்தி ஜபதபாதிகளால தானே வருது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு சுத்தி எப்படி? அது சாஸ்திர சுத்தி தான் சுத்தி, எப்படியோ வேற ஒன்றும் சுத்தி கிடையாது. அதனால சாஸ்திர பிரகாரம் சுத்தனா இருந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணாதான் அது சுத்தமான கைங்கரியம், இல்லைன்னா அபச்சாரம் ஆயிடும். அதனால தென்னாச்சாரியாலையும் சில பேர் தேசிக சம்பிரதாயத்துல சொல்றா போலே அவளும் அனுஷ்டானத்தோட ரொம்ப பேர் இருந்திருக்கா. அந்த மாதிரியான ஒரு சுவாமி அவர் அமாவாசை தர்ப்பணம் பண்றதுக்கு மத்தியானம் அந்த 12 மணிக்கு மேல ஆத்துலேருந்து புறப்பட்டு கொள்ளிடக்கரைக்கு போவாராம். நம்ம கொள்ளிடக்கரைன்னா கொள்ளிடம் தான் தெரியுமே. 11 மணி ஆயிடுச்சுன்னா மணல் சுட ஆரம்பிச்சிடும். 12 மணின்னா ரொம்ப சுடும். 1 மணின்னா கேட்கவா வேண்டாம். அவ்வளோ சுட சுட அது கொள்ளிடக்கரைக்கு போய் அங்க தீர்த்தாமாடி எல்லாரும் பார்க்க தர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே அந்த கொள்ளிட மண்ணில் பாவம் மண் பதைக்க கால் சுட சுடத்தான் ஆத்துக்கு ஓடி வருவார். அவர் ஒருத்தர் கேட்டாராம், ஏன் சுவாமி இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு இப்ப வெயில்ல போய் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு கொள்ளிடத்துக்கு போவானே, தர்ப்பணம் தானே ஆத்துலயே பண்ணக்கூடாதா? எல்லாம் காவேரி, ஸ்ரீரங்கம் பூரா ஊத்து பூரா காவேரி தான். ஆத்துல இருக்கிற ஜலமும் காவேரி ஜலம் தான். அதுலயே தர்ப்பணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அப்படி சொல்லக்கூடாது சுவாமி. அதை நாம தர்ப்பணம் பண்றோம்னு லோகத்துக்கு தெரியணும். தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஆச்சாரிய புருஷாலா இருக்கிறவா லோகத்துக்கு தர்மத்தை காட்டி கொடுக்கணும். அப்படி இல்லாம நாம ஆத்துல செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் பண்றாரா இல்லையான்னு தெரியல, அவர் ஒன்றும் பண்ணல போல இருக்கு, அது எங்க ஆச்சாரியன் பண்றது இல்லை சுவாமின்னு அடுத்தது. அதனால லோக சங்கிரகார்த்தம் அத அனுஷ்டானத்தை பண்ணணும். அனகா பரிச்சரியாத்தே அதான் சொல்றேன். அது மாதிரி கைங்கரியம்னா பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணி கொண்டு அதுவும் சாதனம் சொன்ன இசைந்த ரீதியிலே அந்த கைங்கரியத்தை செஞ்சு கொண்டு இருந்தா தான் லோகத்துக்கும் சங்கிரகமாறுது. இல்லைன்னா அது தப்பா போயிடும். அது லோகம் அது விபரீதமா புரிஞ்சுன்றோம். அனகா பரிச்சரியாத்தே லோக சங்கிரகம் ரொம்ப அவசியம்னு. நாம் லோக சங்கிரகத்துக்காக பண்ணாலே அதையே தப்பா புரிஞ்சுக்கிறவாளும் உண்டு. அதனால ஜாக்கிரதையா சாஸ்திரம் இது என்பதை நல்லா காட்டி கொடுக்கணும். அது சாதாரணமா சுவாமிகள் சொல்ற ஒரு கதை உண்டு. ஒரு அப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பவும் சிராதம் பண்ணிச்சு வாட்டில் கொஞ்சம் பூனைக்குட்டி நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதனால பூனைக்குட்டி நடமாட்டது சிராதத்துல குறுக்க போறதேன்னு அதனால பூனைக்குட்டிகளெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் ஒரு பெரிய கூடையா போட்டு கவுத்து வச்சுட்டு அப்புறம் சிராதம் ஆரம்பிப்பார். சிராதம் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பூனைக்குட்டியெல்லாம் வித்து விட்டுருவார். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த வாத்தியாரம் மாறியாச்சு. அடுத்தது அந்த பையன் பண்ண ஆரம்பிச்ச போது அவன் புது வாத்தியார் வந்தார். அவர் சிராதம் பண்ண ஆரம்பிச்சு அவர் இந்த பூனைக்குட்டியெல்லாம் ஒன்றும் லட்சியம் பண்ணல. அவர் பாட்டுக்கு சிராதம் பண்ணார். சிராதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. திடீர்னு அந்த பையன், என்ன சுவாமி இப்படி கெடுத்துட்டு சிராதமே போச்சே சுவாமி, என்னப்பா ஆச்சு? எல்லாம் சரியா மந்திரம்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாம் சுவாமிகள்லாம் நியமத்தோடு தானே வந்து அமிஷம் செஞ்சான்னா. இல்லை, இப்போ சிராதம்னு என்ன முதல்ல பூனைக்குட்டிகளெல்லாம் மூட வேண்டாமா சுவாமி? எப்படி சுவாமி இப்படி பூனைக்குட்டிகள்லாம் ஒன்னுத்தையும் மூடாம சிராதம் பண்ணினா நியாயமா சுவாமி அப்படின்னு. அதனால பூனைக்குட்டியை மூடி ஆரம்பிச்சாதான் சிராதம்னு அந்த பையன் முதல்ல சின்ன வயசுலேருந்து பார்த்து மனசுல வாங்கிட்டு விட்டான். இப்படி பெரியவாளுடைய சில அனுஷ்டானத்தை பார்த்தான்னா அதை விபரீதமா புரிஞ்சுக்கிறது லோகம். அப்படி அப்பேற்பட்டதான லோகத்துக்கு ஒண்ணுமே வேற செய்யாம இஷ்டத்துக்கு ஏதாவது மனம் போன போக்குல செஞ்சு கொண்டு இருந்தான்னா பிரபன்னன். அப்போ லோகத்தை கொடுத்துருவானவன். அவனை பார்த்து லோகம் கெட்டு போயிடும். அவனை பார்த்து அவன் குடும்பம் கெட்டு போயிடும். பின்னாடி இருக்கிற தலைமுறைகள் கெட்டு போயிடும். அதனால அது கைங்கரியத்தை சுத்தமா பண்ணணும். சாஸ்திரம் சொன்ன வழியிலேதான் பண்ணணும். அதான் சொல்றாரு இங்க, அனகாஹா பரிச்சரியாரு. அப்படி அனகாஹா அப்படி சுத்தமான கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்கள் தாங்களும் பரம சுத்தர்கள்.
இங்கே சுவாமி சாதிச்சதான சுத்தி பாபமில்லாதவர்கள் என்றதான தாத்பரியத்துல முக்கியமா கிரகிச்சுக்கணும். பாபம் எல்லாம் போயிடுச்சு. அதனால அத சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினாலையும் சாதிச்சிருக்க ரகசியத்வைதாரத்துல, அதே பரமபத சோபானத்திலையும் அதே தமிழ் பாசுரத்தினாலையும் அதே சாதிக்கிறார் அவர். சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல சாதிக்கிச்சே பிராரப்தேதர பூர்வபாவமகிலம் ராமாதிகஞ்சோத்தரம் ஞாசேன க்ஷவயன் அனபியுபகத பிராரப்த கண்டஞ்சர பூர்வோத்தர பாத்மநாமஜனநாத் ஜாதே விதன்கிருதே கௌடில்யே சதி சிக்ஷயா ஜனகயன் கோடீஹி கரோதி பிரபு என்பதாக அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அதாவது இந்த பிரபன்னனுடைய சுத்தியை பத்தி சொல்றார். பிரபன்னன் எப்பேற்பட்ட சுத்தன்னா திருக்குறந்தாண்டவன் சாதிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். அது என்ன சஞ்சிதம்னா என்ன, பிராரப்தம்னா என்னன்னா, சஞ்சிதம்னா என்ன அப்படின்னா பிக்சட் டெபாசிட் போட்டுருவா சில பேர். வட்டி கூட வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்சட் டெபாசிட் போட்டுருவா. அதை கொண்டு போய் போட்டா விட்டு அது பாட்டுக்கு வட்டி போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப தேவை வருதோ அப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி பிக்சட் டெபாசிட்டா இருக்கும். அது சஞ்சித பாபம் மாதிரின்னு வச்சுக்கலான்னு அது அப்படியே மேல வட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் அது நம்முடைய உபயோகத்துக்கு வரல. அந்த மாதிரியான அதுதான் அனாதியான கோடி ஜென்ம பாபங்கள். அதெல்லாம் பாக்கி வச்சுட்டு இருக்கு. இன்னும் அதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுலயே அந்த பாபங்கள்லயே ஏதாவது ஒரு பாபம் என்ன பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு பாபமே 7-8 ஜென்மா கொடுக்கும், 10 ஜென்மா கொடுக்கும், 8க்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் ஆண்டாள் சொன்னா போல 7 ஜென்மங்களா கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பாபமே 7 ஜென்மங்களா கொடுக்கும். அந்த மாதிரியா எத் கல்பகோடி நியுத அனுபவேபியநாசியம் தத் கல்விஷம் சிறுஜபி ஜந்துரிகக்ஷணார்த்தேனர் கூறத்தாழ்வன். எத் கல்பகோடி நியுத அனுபவேபியநாசியம். ஒரே ஒரு க்ஷணத்துல பெரிய பாபம் பண்ணிடுறான் சுவாமி. எத்தனையோ ஜென்மாக்கள் அல்லாட வேண்ட முடியாத பாபத்தெல்லாம் பண்ணிவிடுறான். அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான பாபங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த அப்பேற்பட்ட பாபத்தெல்லாம் பண்ணிவிடுறோம். அதனால ஒரு பாபம் பல ஜென்மாக்கள் கொடுக்கணும் இல்லையோ, அந்த மாதிரியான பாபமானது ஜென்மாக்களை கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்து அந்த மாதிரியான ஜென்மால ஒரு ஜென்மா இப்ப நாம இருக்கோம். இது பிராரப்தம்னு பேரு. இது என்னன்னா ரன்னிங் அக்கௌண்ட். அதான் ஆச்சாரியன் சாதிப்பார், அது சஞ்சித பாபத்தை பிக்சட் டெபாசிட்னு நினைச்சுக்கலாம். வட்டி கூட வாங்காம சேர்த்து வச்சுக்கிறது. இன்னொன்னு என்னன்னா ரன்னிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு அது மாதிரி ரன்னிங் அக்கௌண்ட். இது இப்போ உபயோகத்துல இருந்துட்டு இருக்கு. உபயோகத்துல இருந்துட்டு இருக்கு. அது மாதிரியான பாபங்கள் இருக்க. இந்த பாபங்கள்லயும் எல்லாம் போய் கிட்டத்தட்ட மினிமம் பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ சில கணக்கு அப்படித்தான் பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ்ல இருக்கும். சில பேர் 2-3 அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருப்பா. ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கவனிக்க முடியாது. அதுல என்ன பண்ணுவா, அதுல மினிமம் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. அது போல இப்போ நாம் இருக்கிறதான ஜென்மா இருக்க, இது சரணாகதியினுடைய பிரபாவத்தினால, அதான் ரொம்ப முக்கியம். சரணாகதியினுடைய பிரபாவத்தினால எல்லாம் போச்சு. என்ன போச்சு அப்படின்னு ஆண்டவன் சொல்லுவார். பிக்சட் டெபாசிட் போச்சா, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் போச்சா அப்படின்னு அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் போனா பயப்பட வேண்டியிருக்கும். இது அப்படி இல்லை, பாபம் போச்சுன்னு எல்லாம் போச்சு. அது மிச்சம் இருக்கிறது மினிமம் பேலன்ஸ்ல இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இது. அதனால மினிமம் பேலன்ஸ்ல இப்ப நமக்கு ஜன்மாவானது சரணாகதிக்கு அப்புறம் இருப்பதனால நம்மள என்ன சொன்னார் சுவாமி தேசிகன், அனகாஹா அப்படின்னு தோஷம் இல்லாமல் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அவ பரிச்சரியாத்தே, அவ கைங்கரியம் பண்றா. அந்த கைங்கரியம் ஆசையா பண்றா. அந்த கைங்கரியம் பண்ணாதான் இந்த மனசும் வாக்கும் செயலும் நமக்கு பெருமாள் கொடுத்திருக்காரே அதுக்கு பலன் என்று நினைச்சுண்டு பண்றா. அப்படியாக்கும் அனகா பரிச்சரியாதே யுஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி யுஞ்சான சிந்திய. அழகா ஒரு பதம் போட்டார் அவர், யுஞ்சான சிந்திய. அப்படி யுஞ்சானம்னா அந்த யோகாபியாசம் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்றாளே அவள்லாம் எப்படியெல்லாம் பெருமாள் ஆசைப்பட்டு நினைச்சு பார்த்தப்பா. அவ்வளவு வசந்தவனாச்சு. யோகம் பண்ண ஆசைப்படுறவன் எவ்வளவு பெருமாள் ஆசையோட நினைச்சு பார்த்துப்பான். அவ்வளவு பெரியவனாச்சே. சாம்சாரிக போகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்க கூடியதான பரிபூர்ண பிரம்மானந்தத்தை ஆசைப்படுறவா
சர்வத்துக்கும் விலட்சணனா இருக்கக்கூடிய சேதனா சேதனங்களை காட்டிலும் அத்தியுதமாய் விலட்சணனா இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரனை நான் தியானிக்க வேண்டும், அவனை ஸ்பர்சிக்க வேண்டும், அவனை நெருங்க வேண்டும், அவனை அடைய வேண்டும்னு ஆசைப்படுவாளே, அப்பேற்பட்ட ஆசையோட அவர்கள் எம்பெருமானுடையதான ஸ்வரூப ரூப குண விபவங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் நினைச்சு பார்த்துப்பா. அப்பேற்பட்டவா ஆசைப்படக்கூடியவனே வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே ஆழ்வார் சொல்லச்சு. வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்த் இணைந்து இணைந்து உள்கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்துன் பெருமையும் அசூனாதோ மாயோனே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் அப்படின்னு உண்மையிலே சொன்னா நித்திய சூரிகள் தங்களுடைய மனசினாலே பகவான தீண்டறது கூட பகவானுடைய பெருமைக்கு இழப்பம் இல்லையான்னு ஆழ்வார். நித்திய சூரிகள் அவ்வளவு பரிசுத்தமானவா, கர்ம சம்பந்தமே இல்லாதவா, பகவானையே நினைச்சு எப்பவுமே அப்படியே ஆனந்தமா உருகி கொண்டிருக்கிறவா, அப்பேற்பட்டவா கூட தங்களுடைய மனசினாலே பகவானை தீண்டினா அது ரொம்ப இழப்பம் இல்லையா? அது பகவான் இப்படி அவள்லாம் நினைச்சுக்கிற அளவுலையா இருக்கான் பகவான். நித்திய சூரிகள் நினைச்சுக்கிற அளவுதானா பெருமாளுடைய பெருமை என்று சொல்ல வேண்டாம். பெருமானுடைய பெருமை அப்பேற்பட்டது இல்லையா? நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி மயோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணின். ராவணன் ஆசைப்பட்டான் சீதைய. ராவணன்ற பாவி மனசினாலே சீதையை தீண்டலாம்னு நினைச்சு பார்த்துக்கிற அளவுலையா சீதையனுடைய பெருமை இருக்கும் சுவாமி. சீதை என்ன அப்படியா அவ்வளவு சாதாரணப்பட்டவளா சீதை? எவ்வளவு இந்த சாட்சாத் பெரிய விராட்டியார் இல்லையா? பரமாத்மிகான்னு சொல்லக்கூடிய அபராகிருதமான திவ்யோத்தேகத்தோட அவதரிச்சவள் இல்லையா? அப்பேற்பட்டவளை தீண்டலாம்னு மனசினாலே ராவணன் நினைச்சா அது எவ்வளவு தப்பு. அதுக்கு தகுமா? அவன் நினைப்பறதுக்கு தகுந்த விஷயமா பிராட்டி சேர்ந்து சொல்லலாமே. அதுக்கு ஈடாவே சொல்லிடலாமே. நித்திய சூரிகள் எம்பெருமான நினைச்சு தகுமா சுவாமி பெருமாளுக்கு அப்படின்னு? யாரும் எப்பேற்பட்டவாளும் தன்னுடைய மனசினாலே தீண்டக்கூடிய விஷயமா இருக்கானா பெருமாள்? அவ்வளவு பெருமையாளனாச்சே சர்வேஸ்வரன். நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி. ராவணனுக்கு ஒப்பாக நித்திய சூரிகளை சொல்ல முடியாது அப்படின்னு. ஆமா, நித்திய சூரிகளுக்கு ஒப்பாக சொல்ல முடியாது, வாஸ்தவம் தான். எப்படியாக்கும் ராவணனுக்கும் நித்திய சூரிகளுக்கும் எத்தனை வித்தியாசம் உண்டோ அதே போலத்தான் நித்திய சூரிகளுக்கும் பகவானுக்கும் கூட பெருமையிலே அத்தனை வித்தியாசம் சொல்லலாமே. அவ்வளவுன்னா பெருமாள் எட்ட முடியாதவரா இருக்கார் அப்படின்னா. அப்பேற்பட்ட நினைந்து நைந்து உள்கரைந்து அவன் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் நித்திய சூரிகளோட ஆத்மஸ்வரூபங்களோட தான் இசைந்து இணைந்து சேர்ந்து சந்தோஷப்படுறானே. அப்பே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம். அவா சமர்ப்பிக்கிறா சுவாமி, புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறா, ஸ்தோத்திரங்களை சமர்ப்பிக்கிறா, கண்ணீரோட சமர்ப்பிக்கிறா. அப்ப கூட என்ன ஆசூனாதோ மாயோனே மாயோனே ஆச்சரியபூதனே உன்னுடைய பெருமைக்கு இழுக்கல்லவான்னு கேட்கிறார் நம்ம ஆழ்வார். அவ்வளவு பெரியவனாச்சே. அப்ப யுஞ்சான சிந்த அவ்வளவு பெரிய ஆள, அவ்வளவு பெரியவனே, அவ்வளவு பெருமையாளன யோகிகள் தியானம் பண்ணி ஆசையோட நினைச்சு பார்த்து யுஞ்சான சிந்த அவ்வளவு பெரியவனே யுவராஜ பதம் பஜந்தி. அப்படி உனக்கு யுவராஜாவா நீ சக்கரவர்த்தி என்றால் உன்னுடையதான ஸ்தானத்துக்கு தகுந்தவன் என்று அடுத்த ஒரு யுவராஜாவை எப்படி ஒரு சக்கரவர்த்தியானவன் தன் பிள்ளைய நினைச்சு நியமிச்சுப்பானோ அது போல வல்லவா நீ பிரபன்னர்களை அத்தனை ஏத்தத்தோட நீ ஏற்றி வைக்கிற. அப்ப ஏற்பட்ட பிரபன்னர்கள் எப்படி யுவராஜாவானவன் மேற்கொண்டு ராஜாவுக்கு விரோதமா ஒரு செயல் ஒருபோதும் செய்ய மாட்டானோ அப்படியாக்கும் இவாளும் ராஜாவுக்கு இசைந்தே எல்லா நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனபடியினாலே இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறது எப்படின்னா பிரபன்னர்கள் அவ எல்லாம் இளவரசர்கள்னு இருக்காரு. அப்ப ஏற்பட்ட இளவரசனாயிருந்தாலும் எப்படி நாட்டுக்கு நன்மை செய்ய வேணும் என்று சில பல திட்டங்களோட செயல்படுவானோ அது போலத்தான் ராஜாவுக்கு இசைந்தவனாக இருக்க வேணும் என்று சில செயல்பாடுகளிலே வகுத்த திட்டங்களோட இருப்பானோ அதுபோல ஜீவாத்மாவும்
லோகத்துக்காகவும் தர்மங்களை சரியா அனுஷ்டிச்சு கொண்டு, அந்த பகவானுடைய பிரீத்திக்காகவும் தர்மங்களை சரியா அனுஷ்டிச்சு கொண்டு, அந்த தர்மங்கள் எல்லாம் பகவானுக்கு பரிபூர்ண கைங்கரிய ரூபத்தினாலே இருக்கும் என்று அந்த கைங்கரியமாகவே எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பான் என்பதாக சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் பிரபன்னர்கள் எல்லாரும் ரொம்ப வசந்தவா, அப்படி சர்வேஸ்வரனான சக்கரவர்த்திக்கு இஷ்டமான இளவரசர்கள் என்று காட்டி கொடுக்கிறார். திவ்யே பதே நியதகிங்கரதாதிராஜ்யம் தாதுன் त्वदीयदयया வீதாபிஷேகாः ஆதேஹபாதமனகாம் பரிஜன்யயாதே யுஞ்சானஜிந்த்ய யுவராஜபதம் பஜந்தி. ஆதேகபாதம் நுட்டர், சரீரம் விழுமளவுக்கும் நுட்டர். அதுலதான் சுவாமி தேசிகனுக்கு நோக்கம். அது எப்படி இல்லையா, ஸ்ரீபாஷ்யக்காரரும் அந்திம தசையிலும் வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் செய்தருளினார். தேசிகன் என்ன அழகா எடுத்தார். ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் அப்படின்னு கடைசி நாள் தேகமெல்லாம் நலிஞ்சு போச்சு, எழுந்திருக்க சக்தியே இல்லை. அப்பவும் வர்ணாசிரம தர்மம் இல்லையா, என் பெருமாளுக்கு இஷ்டம் இல்லையா, ஒரு அர்க்கியம் சமர்ப்பிக்க வேண்டாமா என்று அந்த சந்தியா காலத்திலே வருந்தி எழுந்திருந்து, எவ்வளவு தள்ளலைன்னாலும் அது வருந்தி எழுந்து சிரமத்தோட எழுந்திருந்து பெருமாளுக்கு ஆசையா ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் செய்தருளினார் என்று அந்த அர்க்கியம் விட்டாராம் சுவாமி. அதான் தேகபாதம், சரீரம் விழுமளவும்னுட்டார். சரீரம் விழுமளவும் இந்த கைங்கரியத்திலே குறை இருக்காதுன்னுட்டார். இந்த கைங்கரியம் எப்படி இருக்கும்னு அது அடுத்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அந்த கைங்கரியம் முக்கியமாக அர்ச்சாவதாரத்திலே நோக்கோட இருக்கும் என்று அடுத்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அந்த அர்ச்சாவதாரங்கள் இப்பொழுது நம் சம்பிரதாயத்திலே இசைந்த விஷயமா பார்த்தா பாஞ்சராத்திரமும் வைகானதமும் என்று 2 மார்க்கத்தினால ஆராதிக்கப்படுகின்றது அர்ச்சாவதாரங்கள். மற்ற அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவு நோக்கம் வச்சுக்க முடியல. அதான் பாஷ்யக்காரன் அப்படித்தான் காட்டி கொடுத்துருக்கார். இன்னும் கேரளாலெல்லாம் நடக்கிறது, இன்னும் தேசம் பூரா நடக்கிறது. எத்தனையோ ஆகமங்கள் பிரகாரம் வாழலாம் பண்றா. அதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்களும் வைகானத ஆகமங்களும் நமக்கு உத்தேசம் என்று அடுத்த ஸ்லோகத்தினாலே காட்டித்தரார். அது அடுத்த வாரம். கவிதார் கிரிமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. சுவாமி எனக்கு தெரிஞ்சது ஏதோ அவ்வளவுலாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற அடியன் சுவாமி, நீங்க வேற ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க வேற அதை நம்பின்னு தான் இருக்கும். பிரன்யாசம் பண்ணிட்டு ஏதோ பெருமாள் வந்து இந்த இவ்வளோ இது பண்ணி வரோன்னு. அதுவும் இல்லாத 2 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கநாபாத்துக்கால கார்த்திகை இது பண்றதா சொல்லியிருந்தேன். ஒரு ஆர்டிக்கல் இருந்தது, அதை வச்சுதான் எல்லாம் பண்ணோம் சுவாமி. என்ன பண்ண ஒரு 2 போனோமா, 3 வருஷம் இல்லை, 2011 ஒரு ஆர்டிக்கல் சுவாமி வந்து ரங்கநாத பாதுகால எழுதியாச்சு. என்னது ஞாபகம் இல்லையே விஷயமா? அது கார்த்திகை தீபத்தை பத்தி அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி ஒரு 8. அதுவா, அது இந்த வாட்டியும் வந்திருக்கு. அது இந்த வாட்டி இப்போ அந்த ஐப்பசி இஷ்யூல அது, அதாவது நீங்க கவனிச்சிருக்க மாட்டேன். அதாவது இந்த ஐப்பசி இஷ்யூல இப்ப பொதுவாக ரங்கநாத் பாதகையில் இப்போ ஒரு சீரியல் ஒண்ணு வந்துட்டு கோல் சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி அருளி செய்துதான் ஆன்மீக சேஷம்னு சொல்லி தமிழாக்கம் வந்துட்டு இருக்கு. அந்த தமிழாக்கத்துல இன்சிடென்டலி போன இந்த ஐப்பசி இஷ்யூல கிருத்திகா தீப நிர்ணயம் அப்படின்னு சொல்லி ஒரு அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல தான் இருக்கு. அதுல படிச்சதுன்னா கிருத்திகா தீபம்ன்றது என்னைக்கு நிர்ணயம் பண்ணிக்கணும், அந்த கிருத்திகா தீபம் சில சம்சயம் வரும். சில கார்த்திகையில 2 தீபம் கூட வரும். நமக்கு எந்த தீபம் தான் அதுலயே பரணி சம்பந்தப்பட்டு இந்த வாட்டி கூட அந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துருது. இந்த வாட்டி அது என்ன, பௌர்ணமி அன்னைக்கு பரணி இருக்கு. யூஸ்வலா நமக்கு பௌர்ணமி சதுர்தசி சம்பந்தப்படாத பௌர்ணமியும் அதே மாதிரி பரணி சம்பந்தப்படாத கிருத்திகையும் வேணும். இந்த வாட்டி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. இங்கேயே தமிழ்நாட்டிலேயே சில பேர் சண்டே வச்சுட்டா, சில பேர் மண்டே வச்சுட்டா. நமக்கு மண்டே தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிர்ணயம் பண்ணி அது போட்டது. அந்த இதெல்லாம் அதை வேஸ்ட் பண்ணி தான் அந்த சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமியினுடையது. அதை வந்து பெரிய சிங்கர் வந்து அவருடைய புக்கு வைதிக சதாச்சார நிர்ணயத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ராமருத்ராஜ சுவாமி கிருத்திகா தீப நிர்ணயம் சாதிச்சிருக்கார். அதுதான் எல்லாருக்கும், அதுதான் ரொம்ப சரியான விஷயம். நமக்கு எல்லாரும் அதுதான், எல்லாருக்கும் அதுதான் சாதிச்சிருக்கார். அந்த 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 ஆர்டிகல் வந்திருக்கு, நீங்க பாக்கலாம். அதுல கிருத்திகா தீப நிர்ணயத்துக்கு கீழே கிருத்திகா தீப ஆராதனம் எப்படின்னு சாதிச்சிருக்கார் அவர். அதாவது ஆராதனம் முக்கியமா வாட் இஸ் ஸ்பெஷல் டிஃபரன்ஸ் இன் கிருத்திகா, அதை மாத்திரம் அந்த டிஃபரன்ஸ் ஆஸ்பெக்ட் மாத்திரம் காட்டி கொடுத்துருக்காரு. அதுல சொல்ல வேண்டிய ஆராதனை நிர்ணயம் தான் அது. அதை பாத்துக்கலாம். அது இந்த வாட்டி ஐப்பசி இஷ்யூல இருக்கு. உங்க அப்பா வேணா தமிழ் நன்னா வாசிப்பாரு, அவர் தான் கேட்ட அதை வாசிக்க சொல்லுங்க. ஆமா, 8 வாய் அக்னி பாத கிருத்திகாக நட்சத்திரம், அது இந்த வாட்டியும் வந்திருக்கு. அது அந்த இதுலயே வந்திருக்கு. அது ஸ்தோத்திரம் வாக்கியம், அது வருது. அது கூட பாக்கலாம். இந்த ஐபிசி இஷ்யூல வந்திருக்கு பாருங்க. அப்படியா? சரி, ரைட்.